கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஒரு மனதோடு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் திரும்ப போகிறோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 26வது அதிகாரம் 23வது வசனம். 1 Samuel chapter 26 verse 23 first part. கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக. ஆமென். கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கும் அவனவன் உண்மைக்கும் தக்கதாக பலன் அளிப்பாராக என்று கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். எல்லாரும் கண்ணை மூடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு நான் மனுஷ சத்தத்தை கேட்க வரல, எங்களோடு தெய்வம் பேச வேண்டும். உம்முடைய சத்தம் எங்கள் காதுகளை தெளிவாய் கேட்பதாக. உன்னதமானவருடைய மகிமையின் மேகம் இந்த ஆண்டவரே கர்த்தாவே செய்தி பகுதியை நிறைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சொன்னதுபடி ஆவியானவர் பேசுவீராக. அடியனை மறைத்துக் கொள்ளும். ஒவ்வொரு செவிகள் திறக்கப்படட்டும். கீழ்ப்படுதல் இருதயத்தோடு தெய்வ பயத்தோடு வசனத்துக்குள் கடந்து வர உதவி செய்துள்ளோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சத்தமாமே சொல்லுவோம். பிரைஸ் அல்லாஹ். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஜூன் மாதம் கர்த்தர் பலன் கொடுக்கிற ஒரு மாதம். கர்த்தருக்காக எடுத்த பிரயாசம், கர்த்தருக்காக செய்த காரியம், தேவனுக்காக ஓடின ஓட்டத்திற்கு இந்த மாதம் உங்கள் கணக்கிலே பலன் பெறுகிற ஒரு மாதம் இது. ஆமென். பலனை பார்க்க முடியாது, பலனை அனுபவிக்க முடியும், பலனை உணர முடியும். ஆமென். காற்றை எப்படி பார்க்க முடியாதோ அதே போல தேவன் தருகிற பலனை வாழ்க்கையில அனுபவிக்க முடியும், வாழ்க்கையில உணர முடியும். கர்த்தர் அவர் சமூகத்திலே தேடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நிறைவான பலனை பூரணமாய் கர்த்தர் தருவாராக. சந்தோஷமாய் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. கடந்த வாரம் கர்த்தர் நம்மோடு சொன்னது போல உண்மையா இருக்கிறவனுக்கு கர்த்தர் பலன் கொடுப்பா. உண்மையா இருக்கிறவர்களையும் வேஷம் போட்டு இருக்கிற கிறிஸ்தவர்களையும் இந்த உலகத்தில் நிறைய பார்க்கலாம். உண்மையா இருக்கிறவன் பலன் பெறுவான். ஆண்டவர் சொல்றார், இருதயத்தில் உண்மை. ஆபிரகாமுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பதாக உண்மை உள்ளதாக இருந்தது. ஆபிரகாம் வசனத்துக்கு கீழ்ப்படிந்தான், அதிலே அவன் உண்மையா இருந்தான். தானியேல் ஜெபம் பண்ணுவதிலே அவன் உண்மையா இருந்தான். தானியேல் 3 வேளையில ஜெபம் பண்ணினான். ஜெபத்தை அவன் காலதாமதம் பண்ணவில்லை, ஜெபத்தை அவன் புறக்கணிக்கவில்லை. எவ்வளவு எதிர்ப்பாய் இருந்தாலும், எவ்வளவு கடினமான சூழ்நிலைகளா இருந்தாலும் அவன் ஜெபம் பண்ணினான். அதுதான் உண்மை உள்ள விசுவாசியின் தெய்வீகமான அடையாளம். உண்மையா இருக்கிறவர்கள் எல்லா காலத்திலும் உண்மையா இருப்பார்கள், எல்லா சூழ்நிலையிலும் உண்மையா இருப்பார்கள். கடவுளுக்கு முன்னாடி மோசே, யோசேப்பு கடவுளுக்கு முன்னாடி உண்மையா இருந்ததுனால அவனுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்துல உண்மையா இருந்தான். தானியேல் அதே போல கொடுக்கப்பட்ட தேவனிடத்தில் உண்மையா இருந்த பொழுது கொடுக்கப்பட்டதான பொறுப்புகளிலே தானியேல் உண்மையா இருந்தான். மோசே தேவனிடத்தில் உண்மையா இருந்த பொழுது அவனுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பிலே எங்கும் உண்மை உள்ளவனா இருந்தான். உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாத பலனை பெறுவான். இது கடந்த வார கர்த்தர் நம்மோடு பேசினது. இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியை நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே கர்த்தர் அவனவனுக்கு அவனவன் நீதிக்கு தக்கதாக பலன் அளிப்பாராக. ஆமென் சொல்லுங்க. நீதிக்கு பலன் உண்டு, நீதிக்கு பலன் உண்டு. யார் யாரெல்லாம் நீதி உள்ளவர்களா இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த மாதம் சரியான பலன் அவர்கள் கணக்கிலே வந்து சேரும் என்பதிலே சந்தேகமே இல்லை. நீதிக்கு ஆப்போசிட் அநீதி, நீதிக்கு ஆப்போசிட் அநியாயம். அப்போ அநியாயமும் அக்கிரமமும் அநீதியும் நிறைந்த மனிதனுக்கு பலன் கிடைக்காது. நீதி செய்கிறவனுக்கு மட்டும்தான் பலன். நீதியின் செயல்கள் யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதம் பலன். அவர்கள் மட்டும் இந்த மாதம் கிடையாது, எப்பவுமே. நம்மளோட ஆண்டவருக்கு பெயர் என்னவென்றால் சங்கீதம் 11:7 போடப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நீதி உள்ளவர். ஆமென் சொல்லுங்க. ஆண்டுடைய நாமம் அவராக போட, கர்த்தர் நீதி உள்ளவர், நீதி உள்ளவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
நம்முடைய ஆண்டவருடைய நாமத்திலே நீதி உள்ள நாமம் அவருடைய நாமம். நீதி உள்ளவர் நீதி எதிர்பார்க்கிறார். அவரிடத்துல அநீதி ஏதுமே இல்லை. யோவான் புத்தகத்தில் பார்க்கிற 17 அதிகாரத்துல அவருக்கு பெயரே நீதி உள்ள பிதா. 17 மூலப்பட்ட நீதி உள்ள பிதா. அதே 14 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர். இயேசு நீதி உள்ளவர், பிதா நீதி உள்ளவர், பரிசுத்த ஆவியானவர் நீதியை கண்டித்து உணர்த்துவார். நம்முடைய திரியேக தேவனுடைய குணமே நீதி உள்ள குணம். இந்த திரியேக தேவன் தான் இந்த உலகத்தை படைத்தது. கவனிங்க, இந்த உலகத்தை கடவுள் படைக்கும் பொழுது நீதி உள்ள உலகமாய் இருந்தது. நீதி உள்ள உலகமாய் இருந்தது. எல்லா படைக்கப்பட்ட ஜீவன்களும், படைக்கப்பட்ட சிருஷ்டிகளும், உருவாக்கப்பட்ட மனிதனும் கடவுளுக்கு பயந்து நீதி உள்ளவனாக இருந்தா. எல்லாம் கடவுள் சொன்னபடியாகவே செய்தது. இப்படி இருந்தா இப்படி இருக்கும், இப்படி செய்யாதனா செய்ய மாட்டாங்க. அது பாம்பாக இருந்தாலும் சரி, டைனோசராக இருந்தாலும் சரி, பயமுடுத்துகிற விலங்கினமா இருந்தாலும் அந்த நாட்களிலே கர்த்தர் படைத்தது நீதியை ஒவ்வொன்றும் செய்தது. ஜீவன்கள் ஒன்றும் அநியாயம் செய்யவில்லை கடவுளுக்கு. அதனாலதான் கடவுள் பூமியை ரொம்ப நேசிச்சார். பார்த்து பார்த்து படைச்சான். எல்லாத்தையும் படைச்சிட்டு மனுஷனை படைச்சார். ஆதாம் ஏவாளை படைச்சு கொஞ்ச நாள் சந்தோஷமா ஓடிச்சு. அவங்க 2 பேரும் கடவுள் சொன்னபடியாகவே செய்தார்கள். அவர்களுக்கு நீதி இருந்தது, நீதியின் உலகமா இருந்தது. எப்போ ஆதியாகமம் 3 அதிகாரத்துல பிசாசு உள்ள தந்திரமா நுழைந்து பாவம் செய்ய வைக்கிறானோ அப்ப இருந்து இந்த உலகம் தேவனுடைய பார்வையிலே அநீதி நிறைந்த உலகமாய் மாறிவிட்டது. யாக்கோபு 3 அதிகாரம் 10 வசனம் பார்த்தீங்கன்னா தெரியும், அநீதி நிறைந்த உலகம் என்று ஆவியானவர்கள் எழுதுகிறார். அநீதி நிறைந்த உலகம். பிரசங்கி 3:16 பார்க்கிறோம், சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறு ஒன்று இருக்கிறது, நீதி ஸ்தலத்திலே அநீதி இருந்தது. அநீதி நிறைந்த ஒரு பூமியாக இது மாறினது. அநீதி நிறைந்த பூமியாக மாறினது. எவரும் தேவன் சொல்றபடி வாழ்றது இல்லை. நியாயாதிபதிகள் கடைசி அதிகாரம் கடைசி வசனம் பார்த்தீங்கன்னா தெரியும், அவரவர் தந்தன் இஷ்டப்படி வாழ பழகி கொண்டார்கள். தந்தன் இஷ்டப்படி தெய்வத்தை இஷ்டம் போல உருவாக்க பழகி கொண்டார்கள், தெரிந்து கொள்ள பழகி கொண்டார்கள். புரியுங்களா? அக்னி அவனுக்கு ஆசீர்வாதமா இருக்குன்னா அக்னி ஒரு தெய்வமாக்கிட்டான். காற்று ஆசீர்வாதமா இருக்க காற்றை ஒரு தெய்வமாக்கிட்டான். மரத்து நிழல் அவனுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், மரத்து நிழலை அவன் தெய்வமாக உடுத்து விட்டு வணங்க ஆரம்பித்து விட்டான். தண்ணி அவனுக்கு ஆசீர்வாதமா இருக்க தண்ணி அதை தெய்வமாய் மாற்றி விட்டான். சிருஷ்டிப்புகளை எல்லாம் மனிதன் தன்னுடைய சுயாதீனத்தின் அடிப்படையிலே அவன் தெய்வமா மாற்றிக்கொண்டு கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்ததினாலே இந்த பூமி கடவுள் பார்வையிலே அநீதி நிறைந்ததாய் மாறிவிட்டது. அநீதி நிறைந்ததா மாறிவிட்டது. அதனால முதல் முறை கோபப்பட்டு இந்த பூமியை தண்ணீனால அழைத்தார். நோவா காலத்துல எதை வச்சு அழிச்சார் ஆண்டவரே? மனுஷனை உண்டாக்கினதுக்கு நான் மனஸ்தாபப்படுகிறேன். அதுல ரட்சிக்கப்பட்டு இருக்கிறான், ரட்சிக்கப்படாம இருக்கிறான். ஒட்டு மொத்தமா சொல்றாரு, யாருமே என் சொல் பேச்சு கேட்கறது இல்ல, யாருமே எனக்கு கீழ்ப்படுகிறது இல்ல, அவரவர் இஷ்டம் போல வாழ்றதுனால இந்த பூமி எனக்கு வேண்டாம், பூமியில இருக்கிற எதுவுமே எனக்கு வேண்டாம் என்று சொல்லி ஒரே ஒருத்த மட்டும்தான் நீதிமானா இருந்தான். அவனுக்கு பேரே நோவா, நீதிமான் என்று போடப்பட்டிருக்கு. நீதி பிளஸ் மேன், அதான் நீதிமான். நீதி பிளஸ் மேன், அதான் நீதிமான். சரிங்களா? மனுஷன் நீதியா இருப்பதனால நீதிமான பத்தர் பார்த்தாரு, மற்ற எவன்ட்டு நீதி இல்லை. அதனால தான் கர்த்தர் அன்றைக்கு நோவா காலத்துல எல்லாரையும் அழித்து போட்டார். ஒன்னும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் கர்த்தர் அவர் நோவா பலி செலுத்தி இறக்கத்தை கேட்கிறான், இப்படிலாம் நீங்க அழிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த பூமியில் நாங்கள் வாழ முடியாது, எவர் இருக்க முடியாது, கொஞ்சம் இறக்க வைங்கன்னு சொல்லி மனசுல தீர்மானம் பண்ணிட்டு இயேசுவுக்கு ஏற்ற அந்த சுகந்த பலியை அவன் பலியிடுறான். அந்த வாசனை கர்த்தர் முகருகிறார். அவருக்கு ரொம்ப பிரியமா இருக்குது. ஏசப்பா பிரியப்படுத்திட்டா அவர் அடுத்த செகண்ட் கேட்பாரு, உனக்கு என்ன வேணும் கேட்பாரு. ஏசப்பா பிரியப்படுத்தி வாழ்ந்துட்டோம்னா அடுத்த செகண்ட் அவர் மனசு மாறிடும். அவர் கோபம்லாம்
போயிரும். அப்படித்தான் தகப்பன். இன்னைக்கு அடிக்கிற அம்மா நாளைக்கு பாசமா இருப்பாங்க. இன்னைக்கு அடிக்கிற அப்பா நாளைக்கு எப்படி இருப்பாங்க? நீங்க பிரியமா நடந்துட்டீங்கன்னா அடுத்த முறை உங்களை பாசமா மாறிடுவாங்க. இதுதான் ஆவிக்குரிய தகப்பன். அப்படித்தான் கோபப்பட்டு நின்னார் ஆக்ரோஷமா. அவருக்கு ஏற்ற பலி வந்தோன்னு இறங்கிட்டார். ஏப்பா தயவு செய்து இனிமேல் யாரையும் அழிக்க மாட்டேப்பா. வானவில்ல உடன்படிக்கா வைக்கிறார். சுருக்கமா சொல்றேன், வானவில்ல உடன்படிக்கா வைச்சு இந்த வானவில்லை பேர் சத்தியம் பண்ணி சொல்றேன், இனிமேல் இந்த பூமியை நான் என்ன செய்ய மாட்டேன், கோபத்துல அழிக்க மாட்டேன். கோபத்துல அழிக்க மாட்டேன், கிருபை வைக்கிறேன் இந்த பூமியில. கிருபை வச்சு அப்படியே பார்த்தாரு. மறுபடியும் 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 மனுஷன் தப்பு செஞ்சுட்டே இருந்தான். அடுத்து அப்படியே பார்க்க ஒவ்வொரு வம்சமா பார்க்கிறோம். தப்பு செய்ய தப்பு செய்ய இவர் எப்படி இருக்கிறார்? சங்கீதம் 92:14 போடப்பட்டிருக்கிறது, தேவனிடத்திலே அநீதி என்பதே இல்லை. அநீதி இல்லாத தெய்வம் இந்த பூமியை பார்க்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட பேர் தான் நீதிமானா இருக்கிறாங்க. மற்ற எல்லாரும் துன்மார்க்கமா வந்துட்டே இருக்கிறாங்க. அடுத்தடுத்த சந்ததிகள் இப்ப எல்லாரும் நீதிமான மாற்ற வேண்டும். ஒரு ரூட்டை கையில் எடுக்கிறார். அதுதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பலியாய் வந்தது. கடவுள் மன அவதாரம் எடுத்து வந்து இந்த பூமியிலே நான் மரிக்க ரெடி, என்னுடைய ரத்தத்தில் கழுவப்படுகிற ஒவ்வொருவரையும் நான் நீதிமானாய் மாற்றுகிறேன் என்று சொல்லி ரோமர் 3 25, 26 பார்த்தீங்கன்னா தெரியும். ரோமர் 3 25, 26 அந்த வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். தெளிவாய் போடப்பட்டிருக்கிறது. தேவன் பொறுமையா இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான ஆக்குறமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கிருபாதார பலியாக அவரே தன்னை ஒப்பு கொடுத்தார். இந்த வசனத்தை வெளிச்சம் அதுதான். கவனிங்க கவனிங்க. நாம் நீதி செய்ய வேண்டும் என்பதற்காக ஒருவர் மரித்திருக்கிறார். நீங்க நீதிமானாய் மாற வேண்டும் என்பதற்காக ஒருவர் கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தி இருக்கிறார். உங்களுடைய நற்கிரிகளினாலே நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை. நான் நல்லவனா இருந்ததுனால நான் ரட்சிக்கப்பட்டேன், எந்த பாவம் செய்யாததுனால நான் நீதிமான மாற்றப்பட்டேன் அப்படின்னு ஒருவர் சொல்லிவிடக் கூடாது. தேவன் சொல்லுகிறார், அவருடைய கிருபாதார பலியினாலே நாம் ஒவ்வொருவரும் நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:21 பார்த்தா தெரியும். 2 கொரிந்தியர் 5 21 அவர் சொல்லப்பட்ட வார்த்தையை எல்லாரும் வாசிக்க முடியாது கேட்கிறேன். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இந்த வசனத்தின் வெளிச்சத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஏன் பாவமே செய்யாத இயேசு கிறிஸ்து கொடூரமாய் சிலுவையில் மரித்தார்? யாரா கேட்ட சொல்ல தெரியணும். இயேசு ஏதாவது தப்பு பண்ணிட்டாரா? இயேசு ஏதாவது அநியாயம் பண்ணிட்டாரா? அவர் நிர்வாணமாய் மரிப்பதற்கும் ஒரு சொட்டு ரத்தம் இல்லாமல் சிலுவையிலே மரித்து ரத்தம் சிந்துவதற்கு என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம், நீங்க நீதிமானாய் மாறணும். நாம் தேவனுடைய நீதியாய் மாற வேண்டும். கவனிக்கிறீங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க நீதியான காரியங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக ஒருத்தர் ரத்த சிந்தி இருக்கிறார். அதை புரிந்து கொண்டுதான் செய்தியை கவனிக்கணும். ஏன் நீதி செய்ய சொல்றாரு? ஏன் நீதி செய்ய சொல்றாரு? அவங்களா அப்படி நடந்துக்கிறாங்களா? சர்ச்சுக்கு போற அவங்களா அப்படி சரியா நடந்துக்கிறாங்களா? பைபிள் தூக்குற அவங்களா சரியா இருக்காங்களா? போதிக்கிற அவங்களா சரியா இருக்காங்களா? இப்படி நாம் பேசக்கூடாது என்பதற்காகத்தான் யார் மூலமும் இந்த நீதியை கர்த்தர் ஏற்படுத்தவில்லை. உனக்காக நான் உயிர் கொடுத்திருக்கிறேன், உனக்காக நான் ரத்தம் சிந்திருக்கிறேன், நீயாவது எனக்கு நீதி செய்வாயாக என்று தெய்வம் எதிர்பார்த்து நிற்கிறார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்பா. யாரை பார்த்து நான் வழி விலகி போனேன்னு சொல்லி காரணம் காட்ட முடியாது கர்த்தரிடத்துல. ஏன்பா வழி விலகி போன, ஏன் இப்படி துன்மார்க்கமா போன அப்படி கேட்டா அவங்களால தான், அவங்க அப்படி பேசுறதுனால தான், அவங்க அப்படி செஞ்சதுனால தான், இவங்க அப்படி காண்பித்ததுனால தான், அவங்க அப்படி வாழ்ந்து செஞ்சதுனால தான் அவங்க வாழ்க்கையில கெடரலாய் போய்விட்டுன்னு சொல்லி மனுஷனை நாம் ரோல் மாடலாக எடுக்கக்கூடாது என்பதற்காக தான் அவரே கல்வாரி சிலுவையில் சென்று நான் தான் உனக்கு ரோல் மாடல், நான் தான் உனக்கு ரோல் மாடல், நீ நீதி செய்ய வேண்டும், நீ நீதிமானாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவன் அவன் நீதிக்கு தக்கதாக அவன் அவனுக்கு பலன் கிடைக்கும். கவனிங்க,
உங்க குடும்பத்துக்கு பலன் வேண்டும்னா, உங்க வாழ்க்கைக்கு பலன் வேண்டும்னா, இந்த செய்தியை கொஞ்சம் நுணுக்கமாய் கவனிங்க. கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும், கொஞ்சம் ஆழமாக தான் இருக்கும், கொஞ்சம் கவனித்தா புரிஞ்சிடும். செய்தியை நானே 2 தடவை படிக்க தான் எனக்கு கொஞ்சம் புரிஞ்சு கொள்ள முடிஞ்சிச்சு. கர்த்தர் கொடுக்கும்போது எழுதிட்டேன். திரும்ப 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 வாசிக்க தான் அந்த உள்ளர்த்தங்களை எனக்கு புரிந்து கொள்ள முடிஞ்சிச்சு. கொஞ்சம் கவனிங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. சத்தியம் என்னும் கச்சையை சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 10வது வசனம், 11வது வசனம், 12வது வசனம் பார்த்தீங்கன்னா தெரியும். கடைசியாக என் சகோதர சகோதரிகளே, கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசு தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவனா இருக்கும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை, அப்படின்னு என்ன தெரியுமா? சர்வாயுத வர்க்கம் என்ன? ஒரு மிலிட்டரி ட்ரெஸ். கிறிஸ்தவனுக்கு ஒரு மிலிட்டரி ட்ரெஸ் ரொம்ப முக்கியம். இந்த ட்ரெஸ் முக்கியம் கிடையாது, இது அழுக்காகும். இதை வச்சு சாத்தானை ஜெயிக்க முடியாது. நமக்கு ஒரு ட்ரெஸ் தேவை. அந்த ட்ரெஸ் என்னன்னு சொல்லி இன்னைக்கு லைட்டா அப்படி வாசித்து முடிக்க விரும்புறேன். கவனிங்க, 12ஆம் வசனம் வாசிங்க. தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். சாத்தானை எதிர்க்கணும். பிரச்சனை கொடுக்கிற பிரச்சனை எதிர்த்து, அந்த பிரச்சனையில ஒரு செயலை செய்து, அந்த நன்மையை செஞ்சு முடிச்சு, கவனிங்க, நீங்க வெற்றி உள்ளவர்களா நிக்கணும்னா இந்த ட்ரெஸ் உங்களுக்கு இருக்கான்னு பார்க்கணும். இது இல்லைன்னா சோதனையில விழுந்து போவது நிச்சயம். சாத்தானுக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நிற்பது நிச்சயம். ஆண்டவர் சொல்றாரு, சாத்தானை எதிர்த்து, சாத்தானை செயல்களை அழித்து நீ வெற்றியா நிக்கணும்னா என்னுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீ உடுத்திருக்கியா பார்க்கணும். முதலாவதா கர்த்தர் சொல்ற 14ஆம் வசனத்துல, சத்தியம் என்னும் பெல்ட் உனக்கு முக்கியம். சத்தியம் என்னும் கச்சையை உன் அறையில கட்டியிருக்கியா பாரு. பெல்ட் இல்லைன்னா ட்ரெஸ் கீழே விழுந்துரும். பேண்ட் சொல்லுங்க. அது மாதிரி பைபிள் இல்லைன்னா ஒரு கிறிஸ்தவன் சாத்தானுக்கு முன்னாடி நிற்கவே முடியாது. அதனால தான் திரும்ப திரும்ப நான் சொல்றேன், காலை எந்திரிச்ச உடனே பைபிள் வாசித்துருங்க. அன்னைக்கு முழுவதும் சாத்தானை எதிர்த்து நிற்பீங்க. அல்லேலூயா. பைபிள் படிக்காம நீங்க போனீங்கன்னா சாத்தான் சொல்றபடிதான் நீங்க இருப்பீங்க. பைபிள் படிச்சுட்டு போனீங்கன்னா நீங்க சொல்றபடி உலகம் இருக்கும். அல்லேலூயா. சத்தியம் என்ற கச்சையை கட்டினவர்கள் இருக்க வேண்டும். 2வது, நீதி என்னும் மார்க்கவசம். பெல்ட் கட்டியாச்சு. அடுத்து அம்புறான்னு வச்சுக்கோங்க. இருதயம் ரொம்ப முக்கியம். இருதயத்தை கெடுக்க கூடாதபடிக்கு நீதி என்ற செயல்கள் மார்க்கவசமா இருக்கணும். போர் ஆயுதத்துல இதெல்லாம் ரொம்ப முக்கியம். எதிர்த்து நிக்கிறவன் எதிராளி மார்க்கவசம், எங்கிட்டு அம்பு வரும் தெரியாது, எந்த சைடு வரும் தெரியாது. இருதயத்தை அடிச்சு விட்டா உயிர் போயிடும். நீதியின் செயல்கள் ஒரு கிறிஸ்தவனுக்கு உயிர் நாடிய போன்றது. அநீதியை செஞ்சுட்டு அவன் கிறிஸ்தவனா இருக்கவே முடியாது. அவன் பைபிள் தூக்கி இருக்கலாம், பெல்ட் போட்டிருக்கலாம், ஆனா நீதி என்று மார்க்கவசம் இல்லை என்றால் பிசாசு ஈஸியாக அவனை வீழ்த்தி விடுவான். 3வது வாசிங்க, 15. சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயுதம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுத்தவர்கள். செருப்பு வேணும், ஷூ வேணும். நீங்க என்ன வேணும்? ஷூ. ரொம்ப நேரம் நிக்கிறதுக்கு எது உதவி செய்யும்? அதுக்கு என்ன வேணும்? என்ன செய்யணுமா? சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய இந்த ஷூ உங்கள்கிட்ட இருக்கா பார்க்கணும். இயேசுவுக்காக எந்த சூழ்நிலை நிற்பேன், எந்த சூழ்நிலை சுவிசேஷ வேலையை செய்வேன், அது சமாதானமா எனக்கு இருக்கணும். வெறுப்பாய் நான் ஊழியம் செய்ய மாட்டேன், வெறுப்பாய் கர்த்தருக்காக எதையும் செய்ய மாட்டேன், வெறுப்பான ஊழியத்தை நான் செய்ய மாட்டேன், வெறுப்பான ஆவிக்குரிய காரியத்தில் செயல்பட மாட்டேன். அப்படின்னு நீங்கள் சமாதானத்தில் சுவிசேஷத்துக்குரிய பெல்ட் போட்டு ஷூ போட்டு இருந்தீங்கன்னா நீ யுத்த வீரன். கவனிக்கிறீங்களா? அடுத்து கவனிங்க. அடுத்த வசனம் 16 வசனத்தை போட்டப்பட்டிருக்கிறது. பொல்லாங்கான் அக்னியை அம்புகளை எய்யும் பொழுது, பொல்லாங்கான் எய்யும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம்
அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் விசுவாசம் என்ற கொண்டவர்களாய் கேடகம் அம்பு வருது, இருதயத்தை பாதுகாத்துட்ட. ஆனா மூஞ்சி ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, நெத்திய பாதுகாக்கணும். அதுக்கு என்ன செய்யணுமா? கேடகம். என்ன செய்யணுமா? விசுவாசம். கவனிங்க, விசுவாசம். சொல்லுங்க, விசுவாசத்தை பிடிச்சுக்கிட்டு நீங்க நின்னீங்கன்னா பிசாசுல ஒண்ணுமே செய்ய முடியாது. புரியுதா? விசுவாசத்தோடு இயேசுவை பக்கத்துல இருந்தீங்கன்னா பிசாசால உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது. இயேசு அதனால விசுவாசமா இருங்க சொன்னார். அதனால உங்க பேரை விசுவாசி மாத்திட்டார் ஆண்டவர். விசுவாசின்னு மாத்திட்டார். இன்னும் மாற்றி சொல்லணும்னா நீதிமானா மாத்திட்டாரு. நீதிமான், விசுவாசி, கிறிஸ்தவர்கள் ஒரு பேரு டைட்டில் கொடுத்துறாரு. இதான் விசுவாசிக்கு அடையாளம். அதை பிடிச்சு நிக்கணும். தளர்ந்து போக கூடாது, விழுந்து விழுந்து எந்திக்க கூடாது. அவிசுவாசியா மாறி விட்டீங்கன்னா பிசாசு ஈஸியா அடிச்சிருவான். என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை, என்னத்த வாழ போறேன், என்ன எனக்கு நடக்க போகுது, என்ன ஜோமன் எனக்கு வரப்போகுது, என்ன உபவாசம் மட்டும் எனக்கு வரப்போகுது, இப்படி அவிசுவாசமான வார்த்தையை பேச ஆரம்பிச்சுட்டா பொல்லாங்கன் அம்பு எய்வான், நெத்தியில போட விழுந்துருவீங்க. முடிஞ்சிச்சு. அதனாலதான் நாக்கை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்றேன். அவிசுவாசமான வார்த்தையை வாயில என்ன செய்யக்கூடாது? நடக்காது. கவனிக்குமா, நடக்காது, வராது, இப்படிலாம் எனக்கு வராது, இப்படிலாம் எனக்கு கத்த செய்ய மாட்டாரு, இப்படிலாம் நடக்குமா, இப்படி சந்தேகப்பட்டீங்கன்னா சோழி முடிஞ்சுன்னு அர்த்தம். புரியுதா? ஈஸியா நிறைய விசுவாசி விழுந்து ஒரு காரணம் இதுதான். என்னடா பைபிளுக்கு ஆராய்ச்சாங்க, ஓடி ஓடி போன ஆராய்ச்சாங்க, என்னடா இன்னைக்கு விழுந்து போயிட்டாங்க அப்படின்னு பார்த்தா இதான் காரணமா இருக்கும். இந்த கேடையா இருக்க பார்க்கணும். அடுத்து பார்க்கிறோம் தலைச்சீரா, ஹெல்மெட்டு, ரட்சிப்பு என்னும் ஹெல்மெட். கவனிங்க, ரட்சிப்பு என்னும் தலைச்சீரா. ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? பிதா குமார பரிசுத்தாவை நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்று பாவ மன்னிப்பு கேட்டு நிச்சயம் பெற்று ஞானஸ்தானம் பெற்றீங்கன்னா ஹெல்மெட் இருக்குன்னு அர்த்தம். மண்ட பத்திரம். சரியா? ஹெல்மெட் இல்லைன்னா எப்ப வேணாலும் மண்டை உடையறதுக்கு. சொல்லுங்க, அதான் ரட்சிப்பு முக்கியம் கர்த்தர் சொல்றாரு. நீங்க ரட்சிக்கப்படுறதுனாலும் சர்ச்சுக்கு எந்த லாபமோ நஷ்டமோ இல்ல. உங்க வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பு. பிசாசு வந்து பார்ப்பான், ரட்சிக்கப்பட்ட விசுவாசி, அச்சையோ ஹெல்மெட் போட்டுங்க போ, இது ரட்சிக்கப்படலையா, ஹெல்மெட் இல்ல, மண்டல அடிச்சுட்டே இருப்போம். இதான் மண்ட பிரச்சனை வருது. ரட்சிப்பின தலை சீரா. அடுத்து வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம். ஆவியின் பட்டயம், வாள். எல்லாம் ரெடியா நிக்கிறீங்க. எதிரி அடிக்கிறதுக்கு வசனம் என்ன செய்ய வேண்டும்? வாள் முக்கியம். வசனத்தை உபயோகப்படுத்த வேண்டும். சத்தியத்தை அணிஞ்சிருக்கீங்க, வாசிக்கிறீங்க, வாயில வசனத்தை சொல்லி விசுவாசம் என்ன செய்யணும்? எதிர்த்து நிக்கணும். சோ இதெல்லாம் நீங்க போட்டிருக்கீங்களா போடலையா நீங்க பார்க்கணும். சத்தியத்தை அணிஞ்சிருக்கீங்களா? மார்க்கவச நீதி இருக்குதா? ரட்சிப்பின தலைசீரா இருக்குதா? சுவிசேஷ வேலை செய்றீங்களா? ஷூ இருக்குதா? நீங்கம்மா கிறிஸ்தவ வாழ்க்கையில இதெல்லாம் இருக்கான்னு பார்க்கணும். வசனத்தை நான் சொல்றேன்னா, வசனத்தை நீங்க சொல்ல பழகல, ஒரு பிரச்சனை வருது, ஒரு ஆபத்து வருது. இப்ப சங்கீதம் 46:1 பாப்பா சொல்லுச்சுல, ஆபத்து காலத்து தேவன் எப்படி இருக்கிறாரா? அனுகூலமான துணையா இருக்கிறார். இத சொல்லணும். இதான் வாக்கு தத்துவம். ஒரு ஆபத்து வருது, ஒரு பிரச்சனை வருது, உடனே சொல்லணும், பிசாசே ஆபத்து காலத்தில் என் தேவன் எனக்கு துணையா இருக்கிறார். எல்லாரும் உங்களுக்கு எதிர்த்து நிக்கிறான், உடனே சொல்ல, பிசாசே கவனி, 1000 பேர் எனக்கு உரமா எழுப்பினாலும் 10,000 பேர் எனக்கு உரமா எழுப்பினாலும் என்ன ஒண்ணு செய்ய முடியாது. வாது என் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. அதான் அப்படி சொல்லணும், தைரியமா சொல்லணும். நீங்க அப்படி சொல்லி பாருங்களேன், இந்த உலகமே உங்க காலுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். எந்த விசுவாசி வாக்கு தத்துவத்தை வாயில சொல்றாங்களோ எழுதி வச்சுக்கோங்க, உலகம் அவங்க காலு கீழே. ஏசப்ப வார்த்தையை வருகிற ஆண்டவரே, விசுவாச வார்த்தையை பாருங்க, பேதுருட்ட வான்னு சொன்னாரு, கடல்ல இறங்கி வாப்பா அப்படின்னு சொன்னாரு. இதோ வர்றேன் ஆண்டவரே, வர்றேன்னு சொல்லி விசுவாசம் அவன் வந்தா பாருங்க. அதான் வாக்கு தத்தம். புயல் அடிக்கிறது என்னன்னா நான் போறேன் வாக்கு தத்தை பிடிச்சுக்கிட்டு. அதுவரை ஒழுங்கா நடந்தான். என்னைக்கு வாக்கு தத்தத்தை விட்டு புயலை பார்க்க ஆரம்பிச்சானோ உள்ள மூழ்கிட்டான். சோ உங்க பிரச்சனையில எல்லாவற்றிலும் வாக்கு தத்தத்தை உபயோகப்படுத்துங்க. இப்ப ஆவியான சொல்றாரு, கவனிங்க, கொஞ்சம் பாயிண்ட் வாங்க. நீதி உள்ளவராக இருக்க. நீதி எதை குறிக்குது? சத்தமா சொல்லுமா, எதை குறிக்குது? சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அம்மா சொல்லுங்க, தனமலையம்மா. நீதி எதை குறிக்குது? மார்க்கவசம். பிசாசு நெஞ்ச பார்த்து எய்யும் பொழுது
நீதியின் செயல் இருந்துச்சுன்னா உங்களை விட்டு அவன் ஓடி போவான். நீதி என்பது யாருக்கும் தெரியாம செய்வதல்ல, எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற செயல். ஒரு கிறிஸ்தவன் மறைமுகமாக எவ்வளவு நீதி உள்ளவனா இருந்தாலும் கர்த்தர் அதெல்லாம் பார்க்க மாட்டார். வெளியரங்கமாக ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறவன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ளவளா இருந்தா உலகத்துல பிசாசை எதிர்த்து நிற்க முடியும். மத்தேயு 5:20 பார்க்கிறோம், கவனிங்க. மத்தேயு 5:20 பரிசேயர் வேதபாரருடைய நீதியிலோ உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். முடியவே முடியாது, முடியவே முடியாது. கவனிங்கம்மா, பரிசேயர் சதுசேயர் அவர்கள் நீதியிலும் இந்த சத்திரகுடியில் இருக்கிற விசுவாசியுடைய நீதி அதிகமா இராவிட்டால், என்னையும் சேர்த்தான் சொல்றேன், நானே பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. பரிசேயர் என்பவர் யார்? பரிசேயர் என்பவர் யார்? கவனிங்க. பரிசேயர் என்பவர்கள் கவனிக்கிறீங்களா? ஒரு மத குரு, பாஸ்டர். பரிசேயர் என்பவர் யாரு? பாஸ்டர். அந்த காலத்துல 2 குரூப் இருந்துச்சு, பரிசேயர், வேத பாரகர். ஒரு மதத்தை பின்பற்றி, யெகோவா தெய்வத்தை பின்பற்றி அவர்கள் ஒழுக்கமாக யெகோவா சொல்றதுபடி வசனத்தின்படி அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க, நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. வேத பாரகர் என்பவர் யாருன்னா, ரட்சிக்கப்பட்ட விசுவாசி முறைப்படி நியாயப்பிரமாணத்தையும் மோசையின் ஆகமங்களையும் எடுத்து அதை கற்றுக்கொண்டு அதுல தேறினவர்கள். அவங்க பிரசங்கம் பண்ண முடியாது. புரியுதுங்களா? பரிசேயர், பரிசேயர் அவர்கள் மத குரு, இவர்கள் வேதத்துல வல்லுநர்கள். இவங்க 2 பேர்ட்டையும் ஆண்டவர் குடிச்ச செயல் நிறைய இருந்துச்சு. ஆண்டவர் உதாரணம் எடுக்கிறார் பாருங்க. இவங்க நீதியிலும் கிறிஸ்தவர்களாகிய உங்க நீதி அதிகமா இராவிட்டால் அவங்க உள்ள வந்துருவாங்க, நீங்க உள்ள வர முடியாது. இந்த பரிசேயுடைய நீதி எப்படி இருந்துச்சு? லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 18வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. லூக்கா 18:12 வாசிங்க. உபவாசிக்கிறேன், வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினார். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் எல்லாவற்றிலும் தசமபாகம் செலுத்தி வருகிறார். அது பார்த்து ரொம்ப முக்கியம், சம்பாத்தியத்தை எல்லாவற்றிலும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, பரிசேயுடைய நீதியிலும் நீதி அதிகமாய் இருக்க வேண்டும். நீங்க எத்தனை நாள் உபவாசம் போடுறீங்க? அவங்க 2 நேரம் உபவாசம் போடுறாங்க. ஒரு யூதன் இன்றைக்கும் 2 நேரம், வாரத்துல 2 நாள் உபவாசம் போடுறாங்க. 3 வேளை ஜெபிக்கிறாங்க. ஓய்வு நாள் தோறும் வேலை பார்க்க மாட்டாங்க. இது யூதன் நிறைய சொல்லிட்டு போலாம். 90 மீட்டருக்கு மேல நடக்க மாட்டாங்க. எந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண மாட்டாங்க. ஓய்வு நாள் கர்த்தருடைய நாள் சொல்லி அவங்க மதிச்சு இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்காங்க. வருஷத்துல 3 முறை எருசலேமுக்கு போவாங்க. வாரம் அவங்க ஆலயத்தில், அவங்க வீட்டில் வீடு தான் ஆலயம், அங்கங்க இருக்கிற ஆலயம் பற்றி நிறைய கட்டியிருக்காங்க, அங்க போய் அவங்க ஆராதனை செய்வாங்க. வருஷத்துல 3 பண்டிகைகள் எருசலேமில் போய் ஆராதனை பண்ணுவாங்க. தசமபாகம், வெந்தயத்துல தசமபாகம், கடுகுல தசமபாகம், அவனுங்க கீரையில தசமபாகம், அவங்க விளைச்சல்ல இருக்கிற எல்லாவற்றிலும் தசமபாகம். எல்லாம் கர்த்தர் கொடுத்தது, எல்லாம் கர்த்தர் கொடுத்தது. என் வீட்டில் இருக்க கடுகு கூட கர்த்தர் கொடுத்தது, வெந்தயம் கூட கர்த்தர் கொடுத்தது. எவ்வளவு சின்சியர் பாருங்க, எவ்வளவு சின்சியர் பாருங்க. இன்னும் நிறைய சொல்ல பயந்துருவீங்க. அவ்வளவு பியூரா கர்த்தருக்கா வாழ்ற யூத கோத்திரத்தை பார்த்து சொல்றாரு, அவங்க நீதியிலும் ஓ நீதி அதிகமா இருக்க வேண்டும். இன்னைக்கு நமக்கு ஒரு நேரம் உபவாசம் போட்டாலே தலை சுத்து. தசமமாக சின்சியரா கொடுக்குறீங்க, கொடுக்காத நிறைய பேர் இருக்கிறாங்க விசுவாசிங்க, வஞ்சித்து கொடுக்கிற ஆட்கள். சரிங்களா? நீங்க எங்க ஞானஸ்தானம் பெற்று எங்க கம்யூனியன் எடுக்கிறீங்களோ அந்த சபையில உண்மையா இருந்து சின்சியரா கொடுத்தா தான் உங்க தலைமுறை ஆசீர்வதிக்கப்படும். இல்ல நீங்க சபிக்கப்பட்டது இல்லாம உங்க தலைமுறை சபிக்கப்பட்டதா இருக்கும். வசனங்கள்லாம் எடுத்து கொடுத்தேன். அப்படியா?
இன்னும் தெரியாமல் போச்சு. ஏன்னா இதெல்லாம் லேட்டாக போகிற கேஸு. சர்ச்சைக்கு லேட்டாக போகிறது, வசனத்தை கேட்கறது இல்லை, பிள்ளைகளோட சுற்றிட்டு இருக்கிறது, நான் கண்ணால் பார்த்து தான் சொல்கிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு சத்தியம் என்னன்னு தெரியல அவங்களுக்கு. அதனால் அவங்களுக்கு தெரியாமலேயே ஒரு சாப கிரியைகள் அவங்களுக்கு தொடர்ந்துட்டே வருது. கணவர் பாதிக்கப்பட்டு, பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு, குடும்பம் சின்ன பண்ணமாகி, ஊரை விட்டு ஓடி சிக்கி சீரழிஞ்சு இன்னைக்கு தான் கிறிஸ்தவன் சொல்றதுக்கு வெட்கப்பட்ட நிலைமையில் இந்த குடும்பம் நிற்குது. எதுக்கு இவ்வளவு பிரச்சனை? உண்மை இல்லை, நீதி இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, பரிசே நீதியில ஓ நீதி அதிகமா இருக்கணும். அவன் 2 நேரம் உபவாசம் போட, நீ 3 நாள் உபவாசம் போடு. முடியும். அவன் 2 நேரம், 2 நாள் கூட 2 நேரம் சரிங்களா உபவாசம் போடுற 2 தரம், நம்ம 3 தரம். அவன் எல்லாத்தையும் கொடுக்குறான். நீங்க எல்லாரும் அது கொஞ்சம் அடுத்தபடியா சொல்லுங்க. நேரத்துல தசமபாகம் எல்லாத்தையும் நீங்க யோசிங்க. எதெல்லாம் கர்த்தர்கள் நேசிக்க முடியும். தசமபாகம் என்பது கர்த்தர் மேல இருக்கிற அன்பு. ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு நீதியா இருக்கணும் என்பதை கர்த்தர் அதுல காட்டுறாரு. தசமபாகம் காணிக்க. சரி, ரைட், கவனிங்க. வேத பாரகர், வேத சத்தியத்தின்படி நடக்கிறவர்கள், அவர்கள் பாருங்க அவ்வளவு சின்சியரா இருப்பாங்க. பைபிள் படி ஒரு இன்ச்சு கூட நகல மாட்டாங்க. இப்படின்னா இப்படிதான் இருப்பேன், இப்படிதான் ட்ரெஸ் போடுவேன். அவங்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்க தொங்கும், அங்கீங்கெல்லாம் இப்படிதான் கர்த்தர் போட சொல்லிருக்காரு. இன்னைக்கு ஒழுங்கினமான ட்ரெஸ் நிறைய வந்துருச்சு. இங்க எப்படி கிடையாது. கர்த்தர் ஆலயம் இது, இந்த ஆலயத்தை எவனும் இச்சிக்கத்தக்கதாக பண்ண மாட்டேன்னு சொல்லி கண்ணியமாய் இருக்கிறார்கள். அப்படி இருக்கணும். பரிசேயர் நீதியிலும் வேத பாரக நீதியிலும் உங்கள் நீதி அதிகமா இருக்கணும். இன்னும் நான் உபவாசமே போடல, இன்னும் தெய்வத்துக்கு முன்னாடி சரியா இல்லை அப்படின்னா நீங்க நீதியா இல்லை. நீதியா இல்லாதனாலே கவனிங்க, அவனுடைய பாதிப்பை நான் சொல்ல விரும்புறேன். அவன் நீதியா இருப்பதனாலே கர்த்தர் அவனை குறித்து சொல்றாரு. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 35வது வசனம், எந்த ஜனத்திலாகிலும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே கர்த்தருக்கு முன்பதாக உகந்தவன், உகந்தவனாய் இருக்கிறான். உத்தமன், கவனிங்க, சரியானவன். கர்த்தருக்கு பயந்து நீதியா இருக்க வேண்டும், நீதி செயல்கள் செய்ய வேண்டும், அநியாயம் செய்யக்கூடாது. உபவாசம் போட்டா தான் ஏசப்பா கேட்பாரா? உனக்கா உயிரை கொடுத்திருக்கிறார், நீ நீதி செய்வேன்னு சொல்லி. கவனிக்கிறீங்களா அம்மா? கவனிங்க, உங்களுக்கா உயிரை கொடுத்திருக்கிறார் ஏசப்பா. நிர்வாணமா கர்த்தர், நிர்வாணமா இயேசு மரித்திருக்கிறார். 6 மணி நேரம் வெயில தூக்கி ரத்தம் சிந்தி இந்த ஜனம் அது நீதி செய்யாதா, இவர்கள் அது சரியா இருக்க மாட்டார்களா சொல்லி ஏக்கத்தோடு கர்த்தர் ஒவ்வொரு ஊர்லயும், ஒவ்வொரு பகுதியிலையும், குளத்துல 1, கோத்திரத்துல 1, பட்டணத்துல 1 கர்த்தர் தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார். இவர்கள் அது சரியா இருக்க மாட்டாங்களா? இப்படி ஒரு பரலோகத்தை ஏன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன்? இப்படி ஒரு வாசஸ்தலத்தை ஏன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன்? நரகத்துக்கு போறதுக்காகவா நான் ஜீவனை கொடுத்து? ஆண்டோடைய ஏக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள். யூதர்கள் பரலோகம் வந்துருவாங்க, கிறிஸ்தவர் வர்றதா அரிதா இருக்குது இன்னைக்கு. புரிஞ்சுங்களா? அவ்வளவு சின்சியரா கர்த்தருடைய வசனத்தின்படி எவர்கள் பயந்து நீதியின் செயல்கள் சரியானபடி வாழ்கிறார்களோ அவர்கள் தான் பரலோகம் வர முடியும். எத்தனை பேருக்கு புரியுது? சத்தமா ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஆமென் சொல்லுங்க. சங்கீதம் 106:3 போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஒரு அறைக்கூலை விடுக்கிறார். எக்காலத்திலும் நீதி செய்கிறவன் எவனோ அவன் தான் பாக்கியவான், அவனை மட்டும்தான் நான் ஆசீர்வதிக்க முடியும். எக்காலத்திலும் சங்கீதம் 106:3 போடப்பட்டிருக்கிறது. எக்காலத்திலும் எனக்கு முன்பதாக நீதியை செய்கிறவன் எவனோ அவனே இந்த பூமியிலோ மறு உலகத்திலோ பாக்கியவானாய் இருப்பான். இல்லாவிட்டா வெற்றி வேடிக்கையா இருப்பாங்க. மற்றவங்க சிரிக்கத்தக்க வாழ்க்கையா தான் இருக்கும். சர்ச்சுக்கு போன என்ன கிடைச்சிச்சு? பைபிள் தூக்கணும் என்ன கிடைச்சிச்சு? ஜெபன் அல்லேலூயா போட்டையே என்ன கிடைச்சிச்சு உனக்கு அப்படின்னு சத்துரு கேலி கூத்தாக பேசுற அளவுக்கு தான் வாழ்க்கை இருக்கு. ஆவியானவர் தெளிவா சொல்லுங்க, நான் இவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன்.
உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புறனால அந்த வார்த்தை தெளிவா சொல்றதை நான் ஃபீல் பண்றேன். நீங்க எக்காலத்திலும் நீதி செய்ய பழகுங்கள். அநீதி உங்களிடத்தில் இருக்கவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நான் மகிமைப்படுவோம். 3 காரியம் சொல்லி முடிக்கிறேன், கவனிங்க. நீதி ஆதியாகம புஸ்தகம் எது தேவனுக்கு முன்பதாக நீதியா இருக்குது, எவையெல்லாம் தேவனுக்கு முன்பதாக நீதியாக உள்ளது, இந்த 3 காரியம் நம்மகிட்ட இருக்கான்னு பாருங்க. ஆதியாகமம் 15:6 வாசிங்கம்மா. விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆபிரகாம் எல்லாரும் கேக்குறீங்களா? ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக மாற்றினார். எது தேவனுக்கு முன்பதாக நீதி? நாம் கடவுள் மேல் வைக்கிற விசுவாசம் தான் தேவனுடைய பார்வையிலே நீதியாக உள்ளது. பிரசங்களை சொன்னது போல அநீதி நிறைந்த உலகம். அநீதினா என்ன? கடவுளை எவ்வளவு விசுவாசிக்க. கவனிக்கிறீங்களா? நீங்க போய் சொல்லுங்க. இயேசுவை அவகீர்த்தியா பேசுவாங்க, இயேசுவை நம்ப மாட்டாங்க, இயேசுவை துணிந்து அவமதிப்பார்கள், விசுவாசிக்க மாட்டார்கள். அவர்களை பார்த்து சொல்றாரு, கவனிக்கிறீங்களா? அவர்களை பார்த்து சொல்றாரு, விசுவாசிக்காதவர்கள் அநீதி உள்ளவர்கள். அநீதி எல்லாம் பாவம்தான், அநீதி எல்லாம் பாவம்தான். 1 யோவான் 5:10 போடப்பட்டிருக்கிறது, அநீதி எல்லாம் பாவம்தான். அநியாயம் செய்தால், அநியாயமான காரியங்களை செய்தால், 1 யோவான் 5:17 அநீதி செய்யும் பொழுது அது பாவம். பாவம் செய்கிற எல்லாரும் நரகத்துக்குள்ளே போவார்கள். கவனிக்கிறீங்களா? இப்பதான் உங்களுக்கு ரூட்டு புரியும் நினைக்கிறேன். எது அநீதி? இப்ப சொன்னல, எது அநீதி? தேவன் மேலே விசுவாசம் இல்லாமல் இருக்கிறவன் அநீதி செய்கிறவன். அப்படி தேவன் மேல் விசுவாசமா இல்லாதவன் பாவம் செய்கிறான். பாவம் செய்கிற எல்லாரும் எங்க தள்ளப்படுவார்கள்? நரகத்தில் தள்ளப்படுவார். இப்ப புரியுதா? யாரு பாவம், யார் பாவி, யார் அநீதி, யார் நரகத்துக்கு போவா? இதான் ரூட்டு. நீதி யார்கிட்ட இருக்குது? விசுவாசம் யார்கிட்ட இருக்குது? விசுவாசனா, ஆண்டவரே நான் உம்மை விசுவாசிக்கிறேன். நமக்கு ஏற்ற சூழ்நிலை வரும்போது மட்டும் கர்த்தரை விசுவாசிப்பதில் விசுவாசம். பணம் நிறைய இருக்குது, ஏசப்பா என்னை நடத்துவாரு, அதல்ல விசுவாசம். சம்பளம் வந்துருச்சு, இந்த மாசம் குறைவில்லாம எனக்கு போக நான் விசுவாசிக்கிறேன், இந்த சம்பளத்தை வச்சு குடும்பத்தை ஓட்டிடுவேன், நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன், அதல்ல விசுவாசம். இருக்கும்போது வருவதல்ல விசுவாசம். ரோமர் புஸ்தகம் 4 அதிகாரம் 18-19 போடப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் வந்து சொன்ன உடனே நம்புவதற்கு ஏதுவே இல்லாத ஒரு சூழ்நிலையில நம்பிக்கையோடு கர்த்தரிடத்துல விசுவாசம் வைத்தான். அதுதான் அவன் தேவன் பார்வை நீதியா இருந்துச்சு. 99 வயசு கிழவன்ட்ட வந்து ஆண்டு சொல்றாரு, உனக்கு குழந்தை கிடைக்கும். இங்க நம்ப முடியுதா? சொல்லுங்கம்மா. 1% கூட நீங்களா தான் நம்பியிருப்பீங்களா? உங்களுக்கு 89 வயசு ஆகுது, உங்க ஹஸ்பண்டுக்கு 99 வயசு ஆகுது, உங்களுக்கு எத்தனை வயசு? ஃபர்ஸ்ட் கற்பனையில கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இப்போ எங்க உங்களுக்கு தானே கோபுரம், நான் 99 வயசு, என் மனைவிக்கு 89 வயசு, இப்பயும் அப்படிதான் இருக்கிறோமோ? இப்போ இதுவரை குழந்தை எல்லாம் ஊழி செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்போ ஆண்டு சொல்றாரு உனக்கு குழந்தைய தருவேன்னு சொல்லி 25 வருஷமா சொல்லிட்டு இருக்காரு, குழந்தை தருவேன் சொல்லி. இப்ப 99 வயசாயிருச்சு. நான் கொஞ்சமாவது கர்த்தர் நம்பிக்கை வைப்பேனா? இனி சில நாட்களில் என் வாழ்க்கை என்ன செய்யப்போது? முடிய போகுது. இதுக்கப்புறம் நடக்கும் எனக்கு நம்பிக்கை அப்படின்னு சொல்லி ஒரு ஹியூமன் பீயிங், மனுஷிக தன்மையில நம்ம யோசிப்போம். நானா இருந்தா கண்டிப்பா யோசித்திருப்பேன். அதனாலதான் ஆபிரகாம் விசுவாசிகளுக்கெல்லாம் தலைவன், தகப்பனார். ஆமென் சொல்லுங்க. நம்ம அப்படி மாறணும். நம்புவதற்கே ஏது இல்லாத ஒரு சூழ்நிலையில நீங்க நம்பணும், இயேசுவா மேல எனக்கு இது நடக்கும், எனக்கு இது நடக்கும், என்ன தேடி இது வரும்.
எனக்கு மட்டும் இது நடக்கும். அல்லேலூயா. எல்லாரும் உங்களை பார்த்து உனக்கெல்லாம் இது வராது, உனக்கெல்லாம் இது வராது. நம்புவதற்கு ஏது இல்லாத இருந்தோ மனுஷிக வார்த்தைக்கு நீங்கள் செவி சாய்ச்சு, ஆமா ஆமா யாருக்குமே வரல, எனக்கு வந்துருமா? எனக்கெல்லாம் வந்துருமா? வராது. யாருக்குமே வரல, எனக்கு வருமா? அப்ப நீங்க யார் தெரியுமா? விசுவாசியே இல்லை, நீங்க அநீதி உள்ளவர்கள். சொல்லுங்க. நிறைய உதாரணத்தை சொல்லிட்டு போகலாம், நிறைய உதாரணம் சொல்லிட்டு போகலாம். ரிட்டையர்டான ஒரு அம்மா சொன்ன ஒரு காரியம், அவங்களுக்கு அந்த ப்ராஃபிட் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா பல பேருக்கு போடலை, காசுலன்னு சொல்லி கஜானா காசுலன்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க. அப்போ இந்த அம்மா கிறிஸ்தவ அம்மா, இந்த அம்மா ஒரு பொருத்தம், ஆண்டவரே நீங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஊழியத்துக்கு ஒரு பங்கு, நாங்கள் பெரிய அமௌண்ட், அது பல லட்சம் வரும், சில லட்சங்கள் கர்த்தர் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆண்டவர் கண்டிப்பா ஊழியத்தை நான் கொடுப்பேன், எனக்கு நீங்க கொடுக்கணும், கண்டிப்பா யாருக்கு நடக்கிறது நடக்கலையோ உங்க பிள்ளை நானு, எனக்கு நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த அம்மா ஆண்டவரை கொஞ்சம் ஜோம் பண்ணுது. பாஸ்டர் சொல்லிச்சு, பாஸ்டர் சில லட்சங்கள் கண்டிப்பா சர்ச்சுக்கு நான் கொடுக்க போகிறேன், என் ப்ராஃபிட் ஃபண்ட் எனக்கு வரணும், ஜோம் பண்ணுங்க பாஸ்டர். பாஸ்டர் ஜோம் பண்ணி விட்டார், உன்னை அதிசயங்களை சொல்லி ஜோம் பண்ணி விட்டார். பாருங்க, அந்த லிஸ்ட்ல அவரு அந்த ஓனர் ஏதோ விதத்துல குத்தப்பட்ட ஏழைகளுக்கு தியாகம் இது பண்ணக்கூடாது, அநியாயம் பண்ணக்கூடாது, ஆகவே இருக்கிற பணத்தை கொஞ்சம் பேருக்கா செட்டில் பண்ணுவோம் சொல்லி அறிக்கை கொடுக்கிறார். அறிக்கை விடும்போது சீனியாரிட்டிலையும் ஆல்பபெட்டிக்கலையும் இந்த அம்மாவுடைய பேர் தான் முத பேர். ஆல்பபெட்டிக்கலையும் சீனியாரிட்டிலையும் அம்மாவோட பேர் முத பேர் லிஸ்ட்ல தயாரிச்சுட்டாங்க. பணம் இருக்கிற பணம் இப்போ ஒரு சில பேருக்கு அனுப்புறோம் சொல்லி முதல் 4 பேருக்கு அனுப்புறாங்க, அது மொதல் அமௌண்ட் இந்த அம்மா வந்து சேருது. சேர்ந்த உடனே இந்த அம்மா அதே மாதிரி சொன்ன மாதிரி சில லட்சங்கள் எடுத்துக்கொண்டு தேவ சமூகத்தை கொண்டு வந்து புல்பிட் வச்சு, பாஸ்டர் தேவ சமூகத்துல கொண்டு வைக்கிறேன், சோமன் எடுத்துக்கோங்க. என்ன ஒரு விசுவாசம்! எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இந்த கம்பெனில இருந்து காசு வந்ததா சரித்திரமே கிடையாது. இந்த பேட்சுக்கு மட்டும்தான் காசே வந்திருக்குது. அது குறிப்பிட்ட இந்த 4 பேருக்கு மட்டும் தான் காசு வந்திருக்குது. எப்படி வந்துச்சு, எப்படி அந்த மனசு வந்துச்சு, ஆச்சரியமாய் பார்த்தார்கள். நம்புவதற்கு ஏதுமில்லாத இருந்தோம், நம்பிக்கையோடு விசுவாசிப்பாருங்க. இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் ஏசப்பாவுல நம்பிக்கையில, காசு இருந்தா தான் வாயில சோத்திர வருது, காசு இல்லையா வாயில முறுமுறுப்பு வருது. படிக்கிறீங்களா? ஏசப்பா மேல விசுவாசமே பல பேருக்கு கிடையாது. எங்க என் கண்ணுல நடத்துங்க, அப்பதான் விசுவாசிப்பேன். நம்மள தோமா சந்ததியுமே நினைச்சிட்டு இருக்கீங்க. நம்ம தோமாவை சந்ததி கிடையாது, நம்ம ஆபிரகாமின் சந்ததி. ஒரு பாசி இப்படியே பிரசங்கம் பண்றாரு, தோமா வந்து இங்க பிரசங்கம் பண்ணதுனால என்னமோ தெரியல, எல்லாருக்குள்ள தோமாவை நாவி வந்துருச்சு. தொட்டு பார்த்தா தான் நம்புவேன், விரல விட்டு பார்த்தா தான் நம்புவேன், காமிச்சாதான் விசுவாசிப்பேன். ஏசப்பா எனக்கு அற்புதம் செய்யட்டும், அப்புறம் வந்து நான் ஞானசாரம் எடுத்துக்கிறேன். ஏசப்பா வந்து என்கிட்ட பேசட்டும், அப்புறம் வந்து நான் ஏசப்பா பிடிச்சுக்கிறேன். கண்டிப்பா உன்கிட்ட பேசவும் மாட்டாரு, உனக்கு அற்புதம் நடக்காது. ஆமென் சொல்லுங்க. ஏசப்பா வந்து எனக்கு இப்படி காண்பிக்கட்டும், நான் ஏசப்பா நம்புறேன். காண்பதல்ல விசுவாசம், காணாதிருப்பது விசுவாசம். எபிரேயர் 11:1 போடப்பட்டிருக்கு. காண்பதல்ல விசுவாசம், காணாதிருப்பது, தரிசித்து நடப்பதல்ல விசுவாசம். நடக்குது நடக்கலையோ, ஆணு குருட்டு போன விட்டத்துல பாஞ்ச மாதிரி கிறிஸ்தவ வாழ்க்கையில வைராகியம் ஆழ்ந்து பாருங்க. சும்மா வாயில விசுவாச வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க, எனக்கு நடக்கும், எனக்கு வரும். உங்க சூழ்நிலை எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் வாக்குத்தத்தத்தை சொல்லுங்க, விசுவாசிங்க, விசுவாசிங்க. பாருங்க, விசுவாசம் சொல்லும் பொழுது நம்பிக்கை. ஏசப்பா சொல்றாரு, நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 25 போடப்பட்டிருக்கிறது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். யாருக்கு கர்த்தர் செழிப்பை தருவா தெரியுமா? விசுவாசமா இருக்கிற மட்டும் தான் செழிப்பா இருப்பான். அது படிக்காத கூமுட்டையா கூட இருக்கட்டும். எத்தனை பேர் எனக்கு தெரியும், எத்தனை பேர் எனக்கு தெரியும், ஸ்கூல் பக்கமே போகாத ஆளு இன்னைக்கு கர்த்தர்களை செழிப்பா வைத்திருக்கிறார். சபைக்குள்ள செழிப்பா இருக்கிறாங்க, பட்டணத்துல செழிப்பா இருக்கிறாங்க, அவங்க தொழில்துறையில செழிப்பா இருக்கிறாங்க. அவங்க ஞானம் அல்ல, அவங்க திறமை அல்ல,
அவங்க படிப்பு ஒண்ணும் கிடையாது, பேக்ரவுண்ட் ஒண்ணும் கிடையாது. அப்புறம் ஏன் இவ்வளவு செழிப்பு குடும்பத்துக்குள்ள இருக்குது? இங்க உண்மை கர்த்தரை விசுவாசிக்கிறவன் செழிப்பாய் கர்த்தரை வைத்திருக்கிறான். அதுக்கு அடுத்த வசனம் போடப்பட்டிருக்கிறது, தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன், முட்டாள். புத்தி சொல்றபடி நீ விசுவாசிக்க கூடாது, மனசு சொல்றபடி இயேசுவை நம்ப கூடாது. இப்ப நம்பு, நாளைக்கு நம்பாத. பிரச்சனை இப்ப நம்பு, இதப்ப நம்பு. மனசு சொல்லும் இப்ப விட்டுரு, அப்புறம் விட்டுரு, இப்ப பிடிச்சுக்கோ, அப்புறம் பிடிச்சுக்கோ, அப்புறம் ஜோமனு, இப்ப ஜோமனு, இப்ப பைபிள் படி, இப்ப பைபிள் படிக்காத, உனக்கு உடம்பு சரியில்லை, நீ தூங்கு, நீ சாப்பிடு, நீ உபவாசிக்காத. உன் இருதயம் சொல்றபடி, உன் புத்தி சொல்றபடி நீ நடந்த என்றால் நீ விசுவாசிக்கிறவன் அல்ல, உன் சுயத்தின்படி நீ வாழ்றவன். அவங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு? மனசு சொல்றபடியோ மாம்ச சொல்றபடியோ உபவாசத்தை தீர்மானிக்க கூடாது. புத்தி சொல்றபடியோ இருதயம் சொல்றபடியோ காணிக்க தசமவா கர்த்தர் கொடுக்க கூடாது. சொல்லுங்க. தேவன் மேல் விசுவாசம் வச்சு கொடுக்கணும். நீங்க விசுவாசம் என்பது உங்களை பாதிக்கணும். கவனிக்கிறீங்களா? நம்மை பாதிக்கணும், நம்மளை கொஞ்சம் அப்படியே பெயினா வர வைக்கணும். விசுவாசிக்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். விசுவாசம் என்பது எளிதா இருக்காது, நம்பும் பொழுது ரொம்ப பெயினா இருக்கணும். ஆனா அந்த விசுவாசத்தை நம்பினதுக்கு அப்புறம் கிடைக்கிற ஆசீர்வாதம் ஜீரணிக்க முடியாத அவ்வளவு கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், அதிகாலையில ஜெபிக்கணும். நீங்க விசுவாசமா இருக்கிறீங்க, அதிகாலையில் எந்திரிச்சு ஒரு 2 நாள் நல்லா ஜோமனி பைபிள் வாசித்துட்டு, காலையில தூக்கம் வராது, நான் வேலைக்கு போய் பிரிஸ்கா இருப்பேன் அப்படி சொல்றேன், எந்திரிப்பாங்க. ஆனா மாம்சம் சொல்லும், இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சேன்னா போய் வேலையில போய் உட்காந்து தூங்கிட்டு இருப்பேன், உன் சரீரம் ரொம்ப டயர்ட் ஆயிரும், நீ ரொம்ப பலவீனமா இருக்கிற. இங்க எல்லா லேடிஸா இருக்கிறேன் நான் சொல்றேன், அந்த அந்த டைம்ல அந்த டேட் டைம்ல கவனிங்க, நீ தூங்கு, உனக்கு பலவீனமா இருக்க தூங்கு, பிசா சொல்லு, மாம்சம் சொல்லு. புரிஞ்சுங்களா? நம்ம என்ன செய்வோம்? ஆமா உண்மை அப்படித்தான். மாம்சம் என்னைக்கு போய் சொல்லாது, புத்தி என்னைக்கு என்ன செய்யாது, ரியாலிட்டியா தான் பேசும். ஆமா தூங்கு, உனக்கு கால் வலிக்குது, வயிறு வலிக்குது, தூங்கு. ஆனா தேவன் சொல்லுவாரு, என் மேல விசுவாசம் வச்சு ஜோம் பண்ணிப்பாரு, நான் உனக்கு பலன் தருவேன், உன் பலவீனத்துல என் பலன். அப்படிதான் பைபிள் சொல்லுங்க, உன் பலவீனத்துல என் பலன். நம்ம உள்டாவா செய்யறதுனாலதான் அந்த பலவீனம் நம்மளை மேற்கொண்டு போய் காணிக்க கொடுக்குறோம். எது மேல காணிக்க கொடுக்குறோம்? நாளைக்கு எனக்கு செலவுக்கு காசு வேணும், இன்னைக்கு எனக்கு செலவு காசு வேணும், அது போக மீதி என்ன இருக்குது, 10 ரூபா 20 ரூபா, அதை கொண்டு போய் கர்த்தர் கொடுப்போம். இதெல்லாம் விசுவாசம். கொடுப்பது நம்மையும் நம்முடைய பொருளாதாரத்தையும் பாதிக்கும். வழி இருந்தா தான் விசுவாசமே சரியாகுன்னு அர்த்தம். நாளைக்கு எனக்கு ஒண்ணு இல்லை, இன்னைக்கு கர்த்தரை நான் கொடுக்குறேன், அப்படிதான் இன்னைக்கு வரைக்கும். சோ எதுக்குன்னா கர்த்தருக்காக நம்ம கொடுப்பது நம்மை பாதிக்கணும். இன்னும் அந்த பிச்சைக்காரத்தனமா கொடுக்கிற நிலைமையில நம்ம என்ன செய்யணும்? மாற்றி. விசுவாசம் என்பது, ஆபிரகாம் யுத்தத்துக்கு போயிட்டு வர்றாங்க, உதாரணம் சொல்ற, விசுவாசம் இப்படி யுத்தத்துக்கு போயிட்டு வர, களைத்து போய் வர்றான், களைச்சிட்டு போய் வந்தவன் மெல்கிசேதேக்கு வர்றாரு. மெல்கிசேதேக்கு முன்னாடி பாஸ்ட் வந்த உடனே தன் களைப்பை மறந்து, பிரச்சனையை மறந்து, இருப்பதை எல்லாவற்றையும் எடுத்து மெல்கிசேதேக்கு முன்னாடி தசமமா வைக்கிறான். அந்த சைங்க அந்த வேதபதி வாசிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு புரியும். என்னங்க பிரச்சனை? இப்ப கொடுக்கிற என்ன வந்துச்சு? பாஸ்டர் வந்துட்டாரு, தேவனுக்குரிய தேவனுக்கு கொடுக்க வேண்டும். இது மனுஷனுக்கு நம்ம செய்வதில்லை, நீங்கள் நானும் செய்ய. இந்த பயபக்தியை நம்ம வளர்த்துக் கொள்ள வேண்டும். சம்பளம் வந்த உடனே எந்த கடனை அடைக்கலாம், யாருக்கு எவ்வளவு செட்டில் பண்ணலாம், அதுக்கப்புறம் மீதத்தை கர்த்தர் கொடுக்கலாம். அது மட்டமான புத்தி. அதனாலதான் நமக்குள்ள விசுவாசம் வளர மாட்டேங்குது, செழிப்பு நமக்குள்ள வர மாட்டேங்குது. 1000 கடன் இருக்கலாங்க, கர்த்தருக்குரியதை நான் கர்த்தர் கொடுப்பேன், சிறந்ததை கர்த்தருக்கு செய்வேன் அப்படின்னு சூழ்நிலையில பார்க்காம எடுத்து வைக்கிறான் பாருங்க. அவன் வாழ்க்கையில கர்த்தர் சொல்லுவாரு, இனி நீ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய். ஒரு சகோதரி நம்ம சர்ச்சில் உண்டு, உண்மையா சின்சியரா கொடுத்ததுனால சில வார்த்தை என்ன சொன்னாங்க, பாஸ்டர் அடகு வச்சது எல்லாத்தையும் திரும்ப மீட்டுக்க. கர்த்தர் ஒரு கடன் இல்லாம கர்த்தர் இங்கதான் சொல்றேன், இங்கதான் சொல்லிட்டு இருக்கேன், எல்லாவற்றையும் மீட்டுட்டேன், கர்த்தரனை சுகமா வச்சிருக்கிறேன். அந்த சகோதரி சின்சியராட்டி எடுத்து பார்த்தேன் நோட்ல, அவ்வளோ சின்சியரா கவனிக்க. தசமபாகம் கீழே ஸ்தோத்திரம் காணிக்க, நன்றி காணிக்க ஒரு காணிக்க வைப்பாங்க.
இன்னைக்கு ஓப்பனா சொல்ற தேவ சம்பவத்தை உங்களுக்கு புரியுற மாதிரி தசமபாவை வச்சுட்டு கீழே ஸ்தோத்திர காணிகள் இருக்கும். கர்த்தருக்கு நன்றி செலுத்துக்கு ஒரு காணிக்கை வைப்பாங்க. நான் எத்தனை நாட்களை வச்சு அழுது ஜோம் பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் ஜோம் பண்ணு. இன்னும் சில பேர் தான் கஷ்டத்தை அறிஞ்சு நான் ஜோம் பண்ணேன். கர்த்தர் நிச்சய தசமம் உண்மையா இருக்கிறவங்களை கர்த்தர்களை வாழாக்காம தலையாக்குவான், கீழாக்காம மேலாக்குவான். அந்த சகோதரிக்கு சீக்கிரம் நடந்துருச்சு, உங்களுக்கு வெகு சீக்கிரத்தில் நடக்க போகுது. நிச்சயம் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா வசனம் பொய் சொல்லாது. கர்த்தரை நம்புகிறோனோ, சத்தமா சொல்லுங்க, எப்ப நம்பணும்? 62:8 எக்காலத்தில் நம்புங்கள், எக்காலத்தில் அவரை நம்புங்கள், எக்காலத்தில் நீதி செய்யுங்கள், எக்காலத்தில் அவரை நம்புங்கள். நம்பி இருங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றது போல உங்களுக்கு அதை நிறைவேற்றுவார். விசுவாசம் இதுல ரொம்ப நேரம் போயிடுச்சு. அடுத்த திருச்செரு முடிக்கிறேன். ஒரு 5 இடத்துல 6 முடிய போகுது. கவனிங்க. விசுவாசம் தேவனுக்கு முன்பதாக நீதியா இருக்கு. நீங்க அவிசுவாசியா ஒரு நாள் பேசக்கூடாது, அவிசுவாசமா நடக்கக்கூடாது. இப்ப நடக்குமா நடக்காதா, வருமா வராதா, எனக்கெல்லாம் வருமா பாஸ்டர், எனக்கெல்லாம் நடக்குமா பாஸ்டர், எனக்கெல்லாம் இத பேசுறதுக்காக உங்களுக்கு ஜீவனை கொடுத்து வச்சிருக்கிறாரு உங்கள. உலகத்துல எல்லாரும் அநீதியா இருக்கிறான், நீங்கள் அது விசுவாசியா இருங்க. ரெண்டாவது எது கர்த்தருக்கு முன்பதாக நீதி? லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆவது வசனத்துக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆவது வசனத்துல இவ்வாறாக போடப்பட்டிருக்கிறது. எலிசபெத், சகரியா அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையோ நியமங்களின் படியையோ குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். ரெண்டாவது எது கர்த்தருக்கு முன்பதாக நீதி? விசுவாசம் சொன்னது போல இப்ப 2வது கதை சொல்ற. வசனத்தின்படி கற்பனையின்படி நடக்கிறது தான் நீதி. சத்தமா ஆமென் சொல்லுங்க. வசனத்தை கேட்கிறவன் அல்ல. கவனிங்க, வசனத்தை 1000 பேர் கேட்கலாங்க, கேட்கறதுனால நீதிமான் கிடையாது. உபாகமம் 6ஆவது அதிகாரம் 25 சத்தமா வாசிங்க சிஸ்டர். உபாகமம் 6:25 வாசிங்க. 6ஆவது அதிகாரம் 25 வாசிங்க. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் அவர் சமூகத்தில் இந்த எல்லா கட்டளைகளின் படியும் செய்ய சாவதானமாய் இருந்தால் நமக்கு நீதியா இருக்கும் என்று சொல்வாயாக. போதும் கவனிங்க. இந்த கட்டளைகளின்படி செய்ய மனதா இருந்தால் நமக்கு அது நீதியா இருக்கும். வசனத்தை கேட்கிறவர்கள் அல்ல. வசனத்தை 1000 பேர் கேட்பாங்க. இப்ப இங்க இருக்க எல்லாருமே கேட்குறீங்க. இதுல எத்தனை பேர் சத்தியத்தை கீழ்ப்படுகிறீங்க? அதுதான் நீதி. இங்க இருந்து இறங்கின உடனே வசனத்தை நிறைய பேர் மறந்துடுவாங்க தெரியுமா? வீட்டுக்கு போறதுக்குள்ள சுத்தமா சபையவே மறந்துடுவாங்க. வீட்டுல போய் சாயங்காலம் போய் கேட்ட என்ன பிரசங்க சிஸ்டர், இன்னைக்கு என்ன 3 பாயிண்ட் சொல்லுங்க. நோட்டை பார்த்தா தெரியும் பாஸ்டர், அச்சிச்சோ அதுல எழுதுல பாஸ்டர், மறந்துட்டேன் பாஸ்டர், அச்சிச்சோ போச்சு பாஸ்டர், சாரி பாஸ்டர், பூரி பாஸ்டர், பணியாரம் பாஸ்டர். எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறது போல உபவாசம் போட்டு ஜோம் பண்ணி வாரம் முழுவது பிரயாசப்பட்டு எடுத்துட்டு வர பிரசங்கத்தின்படி அதன்படி செய்வதற்கு தங்களை ஒப்பு கொடுக்காமல் அதை இருதயத்துக்குள்ள கொண்டு வந்து அசை போட்டு அந்த வசனத்தைப்படி நடப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுக்காமல் இருக்கும் பொழுது எவ்வளவு கோபம் வரும், எவ்வளவு கோபம் வரும். ஒரு கல்யாணம் வைக்கிறீங்க, கவனிங்க, ஒரு கல்யாணம் வைக்கிறீங்க, உயிரை கொடுத்து நைட்ல இருந்து சமைச்சு, நான்வெஜ் நல்லா சமைப்ப, கல்யாணம் வரப்போகுது சிஸ்டர் மகனுக்கு, நைட்டு பொழுது நல்லா சமைச்சு உயிரை கொடுத்து எல்லாரும் வேலை பார்த்து கறிச்சோறு எல்லாம் ஆக்கி வச்சுட்டு காலையில கல்யாணம் முடிஞ்ச உடனே எல்லாரும் மொய் வச்சுட்டு சாப்பிடாம போனா உங்களுக்கு எப்படி இருக்கு? இல்லை எங்களுக்கு சாப்பிடல, நாங்கள் இன்னொரு கல்யாணத்துக்கு சாப்பிட்டுக்கிறோம், இன்னொரு கல்யாணத்தில் சாப்பிட்டுக்கிறோம், எங்களுக்கு சாப்பாடு வேண்டாம் வர்றவங்க எல்லாம் சொல்லிட்டு போனா உங்க மனசு எவ்வளவு பாதிக்கப்பட்டு, நீங்க சமைச்ச சாப்பாட்டு நீங்க பிரயாசப்பட்டதை அவங்க அனுபவிக்காமல், அதன்படி அவங்க அனுபவிக்காம அந்த சந்தோஷத்தை அனுபவிக்காமல் அவங்க தான் தோண்டியா வாழும் பொழுது ஒரு அந்த உரிமையாளருக்கு எவ்வளவு கோவம் வரும். அதே போலதான் கர்த்தருக்கு சில நேரம் கோவம் வரும்.
எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ஊழியக்காரனை கொண்டு வந்து அந்த ஊழியக்காரன் வசனத்தை கொடுத்து அந்த ஊழியக்காரனத்துல கத்த பேசி எடுத்து கொண்டு வந்து அந்த ஊழியக்காரன் சொன்னதிலே கத்து வசனத்தை சொல்லி பிரயாசப்பட்டு கத்தி கத்தி இப்படி இருங்க சொல்ல 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 அந்த வசனத்தை மறந்து சுயாதீனமா வாழும் பொழுது எனக்கும் கோவம் வருது. யாருக்கு வரும்? இந்த வசனம் கர்த்தருடையது, இந்த பிரசங்க கர்த்தருடையது, பாஸ்டர் ஜெயக்குமாரோட கிடையாது. முடிஞ்ச உடனே நானே இதை பார்த்ததான் தெரியும், கர்த்தர் பேசியிருக்காரு எனக்கே தெரியும். அதனால ரெக்கார்ட் பண்ண சொல்றேன். நான் போன வாரம் பிரசங்கத்துல கிட்டத்தட்ட ஒரு 6-7 முறை கேட்டிருப்பேன். இப்படிலாம் கர்த்தர் பேசினாரா, இப்படிலாம் பேசினாரா ஆண்டவரு, அப்படி எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அதுல எனக்கு ஆசிரியமா இருந்த 2 கிளிப்பை நான் போட்டிருக்கேன். என்னோட கர்த்தர் பேசின வார்த்தை, என் மூலமா கர்த்தர் பேசின வார்த்தைகளை. அப்படிதான் பிரசங்கங்கள். கற்பனைகளின்படி செய்யணும். இன்னமும் சவக்கழிச்ச மாதிரி இருந்தோம்னா எப்படி உங்களிடத்தில் நீதி இருக்கும், எப்படி பரலோகம் வர முடியும், எப்படி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பாரு? இன்னும் பிரசங்கம் மனசை தங்க மாட்டேங்குது. வழி அறிக்கை விதைக்கப்பட்ட விதையை போல நம்ம இருக்கிறோம். அப்புறம் ஆண்டத்தை போய் ஜோம் பண்ணி ஆண்டர் பார்ப்பாரு, உன்கிட்ட நீதி இல்லையப்பா, வசனத்தைப்படி நீ செய்ய மாட்டேங்கிறியப்பா, வசனத்தைப்படி வாழ மாட்டேங்கிறியப்பா. சகரியா எலிசபெத் கவனிங்க, வயசானவர்கள் கர்த்தர் குழந்தை கிடைக்குன்னு சொன்னாரு. அது கிடைக்கிற வரைக்கும் கர்த்தரிட்ட சகல காரியத்திலும் தரலையோ நாங்க குற்றமற்றவர்களா இருக்கணும்னு சொல்லி அவங்க நீதியா இருந்தார்கள். ஆமாம் சொல்லுங்க. ரோமர் 2:13 வாசிங்க. ரோமர் 2:13, ரோமர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. நியாய பிரமாணத்தை கேட்கிறவர்கள் முன்பாக நீதிமான்கள் அல்ல, நியாய பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்களாக்கப்படுவார்கள். வசனத்தை கேட்கறதுனால ஒருத்தர் நீதிமான மாறிட முடியாது. ஆண்டவரே இந்த வாரம் நான் போய் வசனத்தை கேட்டுட்டு ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் கேட்ட கர்த்தர் சொல்லுவாரு, கேட்ட வசனப்படி நீ நடக்கிறியாங்க பாப்பா. இந்த வாரம் இத்தனை பாயிண்ட் பேசினாரு, இத்தனை வசனத்தை சொன்னாரு, அதை எதை கை கொண்டு வாழ்ந்திருக்கிறாய், எதை கை கொண்டு வாழ்க்கையில மாற்றி இருக்கிறார்? உன்ட்ட நீதி இல்லையப்பா, வசனத்தைப்படி வாழணும் ஒரு வைராக்கியம் உன்ட்ட இல்லையப்பா. சொல்றாரு, கற்பனைகளை கை கொண்டு 10 கற்பனை எத்தனை பேர் தெரியும்? 10 கற்பனைகள், கற்பனை கட்டளைகள். 10 கட்டளை எத்தனை பேர் தெரியும்? கட்டளை, கற்பனை, நியாயப்பிரமாணம், பிரமாணம், இதெல்லாம் ஒரே வார்த்தை தான். 10 கட்டளை எத்தனை பேர் தெரியும்? வீட்டில் இருக்கு பாஸ்டர், பைபிள் இருக்கு பாஸ்டர், எத்தனை பேருக்கு தெரியும்? என்ன என்று உனக்கு வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், யாதொரு சொரூபத்தியாகிலும் விக்கிரயத்தியாலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். உன் தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே அடப்பு எடுத்துடணுமோ, அடப்பு எடுத்துட்டு வந்துடும். வீணில வழங்காதிருப்பாயாக, ஓய்வுகளை பரிசுத்தமா ஆசரிப்பாயாக, உன் வாழ் நீடித்திருக்கும்படிக்கு தகப்பனின் தாயையும் கணம் பண்ணுவாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்ச்சாட்சி செய்யாதிருப்பாயாக, பிறர் யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. இது 10 கட்டளை. எத்தனை பேர் இதுபடி வாழ்றோம்? ஒருத்தவங்க ஒரு ட்ரெஸ்ஸை அழகான ட்ரெஸ்ஸை போட்டுதா, இதே மாதிரி ட்ரெஸ்ஸை நான் வாங்கணும். எந்த கடையில் வாங்கினீங்க? எவ்வளவு ரூபா? இதே மாதிரி ஒரு சேலை வாங்கணும், இதே மாதிரி ஒரு பொருளை வாங்கணும், இதே மாதிரி சுடிதார் வாங்கணும், இதே மாதிரி ஒரு இது வாங்கணும், இதே மாதிரி ஒரு இது வாங்கணும். அதான் இச்சை. அதான் என்னது? இச்சை. அவங்களுக்கு தேவை கர்த்தர் தந்துட்டாரு, உங்களுக்கு தேவைன்னா உங்களை நடத்துவார். அந்த நடப்பாங்க. ஒருத்தர் வாங்கினதுபடி வாங்கி இச்சித்து பிறரோட யாதொன்று இச்சித்து நீ அனுபவிக்க நினைச்சீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, நீ என் கற்பனைப்படி நடக்கவில்லை, நீ நீதிமான் கிடையாது, உன்னைய பரலோகத்துல நான் சேர்க்க முடியாது, கெட் அவுட் அப்படின்னு சொல்லுவார். அவங்கள மாதிரி இருக்கணும், இவங்கள மாதிரி இயேசுவை போல இருக்க பழங்க. பைபிள் அப்படிதான் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையை உங்களில் என்ன செய்வது? இயேசு எவ்வளவு பொறுமையா இருந்தா நான் இயேசுவை போல இருக்கணும், இயேசு எப்படி ஜெபித்தா இயேசுவை போல இருக்கணும். அதுதான் சுவாபம். 616 கட்டளை இதை சொல்றாங்க. பைபிள் மொத்தம் இருக்கு. வேத வசனத்தின்படி வாழ பழகணும். அதுதான் பைபிள் படிக்க சொல்றது. பைபிளே படிக்காதவன் பைபிள் வசனத்தை கீழ்ப்படிய முடியாது. பைபிள் வசனத்துக்கு கீழ்ப்படியாதவன் நீதிமான வாழ முடியாது. நீதிமான வாழாதவன் செழிப்பாய் வாழ முடியாது. செழிப்பாய் இந்த பூமியில வாழாதவன் பரலோகத்தை செழிப்பை அனுபவிக்க முடியாது. இதுதான் ரூட்டு.
அதனால தான் பைபிள் படி, கை கொள்ளு, வசனத்தை கைவினி கவனின்னு சொல்றது. சரிங்களா? இங்கதான் இந்த சத்தியம் போதிக்கப்படும். அதனால நாட்டுக்கு சர்ச்சு கத்தர் முக்கியப்படுத்துறாரு. கற்பனைகளை எங்க கை கொள்ள முடியும், எங்க கற்றுக் கொடுப்பார்கள்? கல்யாண வீட்லயா, காது ஊத்து வீட்லயா, இளவு வீட்லயா, கேத வீட்லயா? இல்ல, சத்தியம் தேவ சமூகத்துல தான் வரும். அதனால ஆண்டவர் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. ஆப்ஷனே கிடையாது. ஆண்டுடைய கற்பனைகளுக்கு கத்தர் எய்தரா சாய்ஸே கொடுக்கல. செய்யினா செய்யி, செய்யாட்டி போ. அப்படி கத்தர் என்ன செய்யல, சொல்லல. ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சா சர்ச்சுக்கு வா, முடியலையா வீட்டுல உட்காந்துக்கோ. தகப்பன் தாய் கணவனை முடிஞ்சா கணவன், இல்ல கணவன் அமையுது. என்னை வணங்க முடிஞ்சா வணங்க, இல்லாட்டியும் வணங்காம வேற எதாவது கும்பிட்டுக்கோ. ஆப்ஷனே கத்தர் வைக்கல. எல்லாத்துலயும் வேண்டாம், செய்வாயாக, செய்வாயாக, செய்வாயாக. ஆப்ஷனே கொடுக்கல. ஒன்னே ஒண்ணுதான் ஆப்ஷன் கொடுக்கல. என்ன தெரியுமா? நன்மை தீமை இன்னதென்று உனக்கு காண்பித்திருக்கிறார். செயல்கள், நன்மை, இந்த உலகத்துல நன்மைன்னு இருக்குது, தீமை இருக்குது. அதுல எதை பிடிச்சுக்கிறியோ அதை பிடிச்சுக்கோ, பிடிக்காத விட்டுரு. அதை மட்டும்தான் ஆப்ஷனை கொடுத்திருக்கிறாரு. ஆவிக்குரிய காரியத்துல ஆப்ஷனே கத்தர் கொடுக்கல. புரியுதுங்களா? இன்னைக்கு ஜோம் பண்ணலாம், நாளைக்கு ஜோம் பண்ண வேண்டாம். இந்த வாரம் வந்துட்டோம்ல, அடுத்த வாரம் வேண்டாம், சரி அடுத்து நம்ம கம்யூனியனுக்கு போவோம், சரி அப்படின்னு செய்யக்கூடாதே. ஆப்ஷனை எடுக்க பழகிட்டீங்க, கத்தர் பார்வையில நீங்க நீதிமான் கிடையாது. ஆமென். நன்றதுக்காக ஸ்தோத்திரம். இல்லையா? இவங்க கை கொண்டதுனால கத்தர் கைவிடல. நீதி செய்தவர்களை கத்தர் குழந்தையை கொடுத்து சகரிய எலிசபெத்தை ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேருக்கு வசனம் புரியுது? அல்லேலூயா. விசுவாசமா இருக்கிறவன் நீதிமான், நீதி உள்ளவன். கர்த்தருடைய கற்பனைகளின்படி, கட்டளைகளின்படி செய்கிறவன் நீதி உள்ளவன். ஏசாயா 5:7 பார்க்கிறோம். 5:7 முடிக்கிறேன், 2 நிமிஷம். ஏசாயா 5:7 பார்க்கிறோம். கர்த்தர் நீதிக்காக காத்திருந்தால் முறைப்பாடு, அநீதி வந்தது. கனிக்காக, திராட்சை பழத்துக்காக காத்திருந்தார், கசப்பான கனிகளை இஸ்ரவேலர் கொடுத்தார்கள். இஸ்ரவேலை குறித்து கர்த்தர் சொல்றாரு, எப்பா இவனை ரட்சித்து இவன் ஆவியின் கனிகளை கொடுப்பான்னு சொல்லி இவன் வச்சிருந்தா, இவன் பாரு கசப்பான கனிகளை கொடுக்கிறான். முறைப்பாடு. மூன்றாவது எது கர்த்தருக்கு முன்பாக நீதி தெரியுமா? தெய்வீக சுவாபம் உள்ளவர்களாய் இருப்பது. ஆமென் சொல்லுங்க. ஜென்ம சுவாபம் கிடையாது, தெய்வீக சுவாபம் நமக்குள்ள வரணும். ஏசப்பா ரட்சிச்சுட்டார்னா கிறிஸ்து எதிர்பார்க்கிற கனிகள் நம்மகிட்ட வேணும். ஆவியின் கனிகள் 9 கரெக்டா சொல்லுங்க பாப்போம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, சாந்தம், நற்குணம், விசுவாசம், இச்சை அடக்கம். சீக்கிரம் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து தரப்போறேன். வேதத்துல மனப்பாடம் செய்ய வேண்டிய சில பகுதி எடுத்து வச்சுட்டேன். பிரிண்ட் அவுட் எடுத்து தரப்போறேன். 6 மாசத்துக்கு அதுல எக்ஸாம் வைப்பேன். மனப்பாடம் செய்ய 10 வாதைகள் தெரிஞ்சு வச்சிருக்கணும், 12 சீசன் தெரிஞ்சு வச்சிருக்கணும். சரிங்களா? வேத பகுதிகள் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஏன்னா ரொம்ப மோசமான காலத்துல போய்கிட்டு இருக்கிறோம். ஆவியின் கனிகள் 9: அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, சாந்த, இச்சை, நீடிய பொறுமை, விசுவாசம். இந்த 9 கனிகளை என் வாழ்க்கையில இருக்குன்னு பாருங்க தயவு செய்து. இன்னும் வல்லு 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 வல்லுன்னு கோவப்பட்டுக்கிட்டு, அன்பு இல்லாம, சாந்தம் இல்லாம, நீடிய பொறுமை இல்லாம, கத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு, ஒரு தெய்வீக குணத்துல ஒரு விசுவாசினா அது தெரியணும். உங்க பேச்சை வச்சே கண்டுபிடிக்கணும் நீங்க விசுவாசியாங்க அப்படி சொல்லுங்க. ஒருத்தவங்க பார்த்து கேட்பாங்க, கோவப்படுற ஆட்களை பார்த்து நிறைய பேர், நீ எல்லாம் விசுவாசியா? இப்படி கோவப்படுற, இப்படி கத்துற, ஒரு பொறுமை இல்ல, ஒரு சாந்தம் இல்ல, ஒரு அன்பு இல்ல, அக்கம் பக்கத்தோட சமாதானம் இல்ல, ஒரு தயவு இல்ல, ஒரு தாட்சணை இல்ல. விசுவாசி நிறைய பேர் பிச்சைக்காரில் பிச்சை போட மாட்டேங்காங்க தெரியுமா? நானே ஒண்ணு இல்லாம இருக்கிறேன் போயா அப்படின்னு போற எத்தனை விசுவாசி கண் கூட பார்த்துருக்கேன். உன்கிட்ட ₹1 இருக்குன்னா 50 தான் உனக்கு கொடுக்கணும். பைபிள் அப்படிதான் சொல்லுது. ₹10 இருக்குதா, உன்னால முடிஞ்சது கொடு. 5 ரூபா பிரிச்சு கூட அவனுக்கு கொடு. இல்ல ₹20 இருக்கிற ₹10 அவனுக்கு கொடு.
இதெல்லாம் செய்ய முடியுமா? முடியுது, வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். புரியுங்களா? சோ நிறைய பேர் இப்படிதான் இருக்கிறோம். தயவு தாட்சணே கிடையாது. எனக்கே சோறுல உனக்கு சோறு கூடவா அப்படி கேட்காதீங்க. நீங்க சாப்பிட பழைய சோறு கொடுத்து பழகுங்க. அதுதான் தேவனுக்கு முன்பதாக நீதி. ஆமை சொல்லுங்க. தெய்வீக சுவாபத்துல ஒரு மாற்றம். நான் நீதியாக தான் செய்கிறேன். சொன்னீங்க, என் செயல்கள் நீதியாக தான் இருக்குது. நான் விசுவாசியாக தான் இருக்கிறேன். நான் கற்பனைகளை கை கொள்றேன். நான் அப்படியே தெய்வீக சுவாபத்துல வாழ்றேன். அடையாளம் என்ன பாஸ்டர்? நீங்க உங்க செயல்கள் நீதியான செயல்கள்னா இந்த இண்டிகேட்டர் எரியணும், கரண்ட் இருக்கணும், லைட் எரியுது மாதிரி இந்த 3 காரியம் இருக்கணும். ஏசாயா 32:17 போடப்பட்டிருக்கிறது. நீதியின் கிரியை சமாதானம். நீதியின் கிரியை சமாதானம். கவனிக்க ரொம்ப முக்கியம். இதுவரை கவனிக்காவிட்டா இந்த 2 பாயிண்ட் அப்படி கவனிச்சு பிடிக்க பார்ப்போம். நீதியின் கிரியை சமாதானம். உனக்குள்ள சமாதானம் இருக்குதா பாருங்க. இந்த சமாதானம் என்பது நல்ல செயல்கள் வரும்போது மட்டுமல்ல, நல்லது நடக்கும்போது நிறைய பேர் சமாதானம் இருக்கும். துக்க செய்திகள் கேட்ட உடனே சமாதானம் போயிடும். அப்பனா நீதி உங்ககிட்ட இல்லைன்னு அர்த்தம். எபிரியர் 12:11 போட்டிருக்குது. எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அந்த சிச்சையிலே பழகினவர்கள், அந்த போராட்டத்தில் பழகினவர்களுக்கு நீதியாகிய சமாதான பலனை அது கொடுக்கும். எபிரியர் 12:11 போடப்பட்டிருக்குது. எது சமாதானம் தெரியுமா? பிரச்சனை பாடுகள் வரும்போது கூட உள்ளதுல சமாதானம் இருக்கு பாருங்க. அப்பனா நீங்க நீதிமான் என்ற அர்த்தம். பதறக்கூடாது, சிந்தனைகளை பதறக்கூடாது. என்ன செய்வேன், ஏது செய்வேன், எப்படி என் பிள்ளைகளை கொண்டு போவேன், எப்படி என் பிள்ளைகளை வளர்ப்பு, வாயில உரியடிக்க கூடாது. போதியா கர்த்தருடைய பிள்ளைகள், என் குடும்பம் கர்த்தருடைய குடும்பம், நான் கர்த்தருடைய எதுவும் எனக்கு நேரிடாது அப்படின்னு சமாதானமா இருந்தீர்கள் என்றால் நீங்கள் இன்னும் விசுவாசியா இருக்கிறீர்கள். நீங்க இன்னும் கற்பனைகளை கை கொண்டு வாழ்றீங்க. உங்களுக்குள்ள தெய்வீக சுவாபம் வருந்திருக்குன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. ஏசாயா 64:5 போடப்பட்டிருக்கிறது. நீதி செய்கிறவர்களை என் தேவன் சந்திப்பார். ஏசாயா 64:5 போடப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை சந்திக்கிறாரா? கர்த்தர் உங்களை சந்திக்க வீட்டுக்கு வர்றாரா? கவனிங்க. உங்க வீட்டுக்குள்ள கர்த்தர் வர்றாரா? தெரியுதா? உங்க வீட்டுக்குள்ள ஏசப்பா வர்றாரா? ஏசப்பா பாக்குறீங்களா? லிட்டரலா நான் சொல்றேன், லிட்டரலா இயேசுவை பார்க்க முடியும். சில கோமாளியில சொல்லிட்டு இருக்காங்க இயேசுவை பார்க்க முடியாது, இயேசுவை பார்க்க முடியாது. அப்ப அது எப்படி கடவுளை பார்க்க முடியும்? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை நீதி மேல் பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அடுத்த வசனம் போடப்பட்டிருக்கிறது. நீங்க நீதியே வாழ்ந்து பழகிட்டீங்கன்னா நீதி உள்ள பிதா உங்களை சந்திக்க வருவார். ஆமென் சொல்லுங்க. உங்களை பார்க்க வருவார், உங்களை சந்திக்க வருவார். வர்றாரா பாருங்க. கண்டிப்பா அந்த பிரசன்ஸை உணரணும். ஆமென் அல்லேலூயா. நான் என்னுடைய செயல்கள் நீதியான செயல்கள் எப்படி பச தெரியும்? நீதிமொழிகள் 14:34 போடப்பட்டிருக்கிறது. நீதியை செய்கிறவனை கர்த்தர் உயர்த்துவார். ப்ரமோஷன் வரும். இன்னும் அதே நிலைமையில என் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது. கவனிங்க. எத்தனை வருஷம் ஆச்சு? இத்தனை வருஷம் ஆச்சு. அப்படித்தான் இருக்கிறேன். ஏதோ பொழப்பு ஓடுது பாஸ்டர், வண்டி ஓடுது பாஸ்டர். இன்னும் நீதிய செயல்கள் வெளியரங்கமாகவில்லை. நீதி ஜனத்தை உயர்த்தும். பாவம் செய்கிற ஜனம் வெட்கப்படுவார்கள். நிறைய பேருக்கு முன்னாடி நம்ம கோணி குறுகி போக நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏன் வருது? தேவன் அருவருக்கிற பாவம். பாவம்னா என்ன? அநீதி எல்லாம் பாவம். தேவன் அருவருக்கிற செயல்கள் அதான் அநீதி. கவனிக்கிறீங்களா? அது இருக்கிறனாலதான் பாவம் வருது. பாவம் வந்ததுனாலதான் வெட்கம் வருது, தலைகுனிவு வருது. விசுவாசம் இல்ல, கற்பனைப்படி செய்யணும்னு நினைக்கல, தெய்வீக சுவாபத்துல வளரணும் விருப்பம் இல்ல. அப்புறம் எப்படி நீ நீதிமானா இருப்பாய்? பாவியா தான் இருப்ப. ஏன்னா நனைஞ்ச பாவியா இருப்ப. ஞானஸ்தானம் எடுத்தும் அவ்வளவுதான் வித்தியாசம். எத்தனை வசனம் புரியுது? கர்த்தர் உயர்த்துவார். இன்னும் 2 வருஷத்துல உங்க பொசிஷன் மாறணும். ஆண்டவர் வார்த்தை 2 வருஷம் ஏன் சொல்றான்னு தெரியல எனக்கு. அடுத்த 2 வருஷத்துல உங்க பொசிஷன் மாறணும், உங்க நிலைமை மாறணும், உங்க குடும்பத்து சூழ்நிலைகள் மாறணும், உங்க தலையெழுத்து மாறணும். இப்ப இருக்கிற அந்த கஷ்ட நெருக்க காலங்கள் இருக்கக்கூடாது.
அடுத்த லெவலுக்கு நீங்களும் உங்க குடும்பமும் அடி எடுத்து வைக்கணும். இதுதான் என்னுடைய ஜெபம், உங்கள் ஜெபமாய் இருப்பதாக. அல்லேலூயா. அடுத்த 2 வருஷம் யோசேப்புக்கு 2 வருஷம் கர்த்தர் பொறுத்திருந்தான். சிறைச்சாலைக்குள்ள அடங்கி போய் கிடந்தான். 2 வருஷம் கழிச்சு அவனுக்கு ஒரு உயர்வு வந்தது. அதே 2 வருஷத்தை ஆவியான ஞாபகப்படுத்துகிறான். உன் சிறைச்சாலை கடன்ல இருந்து, உன் சிறைச்சாலை நெருக்கத்திலிருந்து, உன் சிறைச்சாலை போராட்டத்திலிருந்து அடுத்த 2 வருஷத்துல உனக்கு ஒரு உயர்வு வரும். நான் சொல்றபடி நீ நடந்தா, நான் சொல்றபடி என்னை விசுவாசித்தா, நான் சொல்றபடி உன் தெய்வீக சுவாபத்துல மாற்றிக்கொண்டு உன்னை ஒப்பு கொடுத்து வாழ நீ தீர்மானித்தா, அடுத்த நாட்களில் உனக்கு ப்ரமோஷன் நிச்சயம். கர்த்தர் நல்லவர். ஆமே. கர்த்தரை நம்பி விசுவாசமா இருங்கள். கர்த்தர் உங்களை செழிக்க பண்ணுவார். அல்லேலூயா. விசுவாசிப்பது நீதி. மறுபடியும் சொல்றேன், விசுவாசிப்பது நீதி, கற்பனைகிறபடி செய்வது நீதி. 3வது இப்பயே மறந்துட்டீங்க, எடுத்தா தான் தெரியும். தெய்வீக சுவாபத்திலே மாற்றம், சுவாபத்திலே மாறுவது நீதி. ஆமாம் சொல்லுங்க. இனி பழைய கோபம், பழைய எரிச்சல், பழைய மூர்க்கம், வன்மம், கசப்பு வச்சிருக்காங்க. இன்னைக்கு ஒப்புரவாங்க. சின்ன பிள்ளை சொல்றேன், யார்கிட்ட சண்டை போட்டீங்கன்னா ஒப்புரவாயிடணும். சாரி கேட்டு என்ன செஞ்சணும்? அவன்கிட்ட பேசலாம், இவன்கிட்ட பேச, நெஞ்சு நிமித்து அலையக்கூடாது. சின்ன பிள்ளை சொல்றேன், மாமனார்த்த, மாமியார்த்த, அப்பா அம்மாட்ட, பாஸ்ட் கூட முரண்பாடாச்சா மன்னிப்பு கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ அப்படி எண்ணங்கள் இருந்தா இந்த சர்ச்சஸ்ல அப்படி ஒரு மாற்றத்தை நான் பார்த்தேன் கண்கூடாது. இந்த பிரசங்கம் முடிஞ்ச உடனே ஒரு கூட்டம் வந்து பாஸ்டர் வந்து அழுகுச்சு. உங்களை இவ்வளவு நாள் தவறாய் புரிந்து கொண்டோம் பாஸ்டர், உங்களை பார்க்கும் பொழுதுதான் கசப்பா, உங்க வார்த்தை ஏற்றுக்கொள்ள எங்களால் முடியாது. ஒரு கடமைக்காக சர்ச்சுக்கு வந்திருக்கு. ஆனால் அந்த பிரசங்கம் எங்க வாழ்க்கையை மாற்றினது. அந்த சபை இன்னைக்கு எழுப்புதல் நடந்துவிட்டது. ஒப்புரவாகும் பொழுது ஒரு அற்புதத்தை நீங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா. அமலேக்கு ஈசாக்கோடு ஒப்புரவானா, ஈசாக்கு அமலேக்கோடு ஒப்புரவானா. உடன்படிக்கை ஏற்படுத்தின உடனே வேலைக்காரர் ஏன் ஞாபகப்படுத்த தெரியல, ஒப்புரவான உடனே வேலைக்காரர் வந்து சொல்றாங்க, தண்ணீரை கண்டோம். அங்க ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்பட்ட உடனே ஈசாக்கு வாழ்க்கையில தண்ணி வந்தது. உங்க வாழ்க்கையில நீங்க ஏற்பட வேண்டிய மாற்றத்தை ஏற்படுத்தி பாருங்க. உங்க எல்லையில இந்த வருஷத்துல, இந்த மாசத்துல நல்ல பலனை கத்த தருவான்.